ஹைடியஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது வந்து பார்ட் 2 ஆஃப் த ஜேர்னி வித் வெங்கடேஸ்வர சாமி. கொஞ்சம் குளிராக இருந்துச்சுங்க. அது பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப குளிராக இருந்துச்சு. இருக்க முடியல காரில் வெளியில். அதான் ஓடி வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அந்த பார்ட் 1ல் ஒரு சிலதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து 2, 3 விஷயம் வந்து சாமிகிட்டேருந்து கற்றுக்கிட்டது. நான் அவனை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். சாமிங்கிறது அவன் எப்படிப்பட்ட நண்பன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அப்போ சொல்லுவா அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். ஈவினிங் வந்து சொல்லுவோம், படிக்கிறக்கு ஆரம்பிப்போம். மச்சி போகிறோம், டீ குடிக்கிறோம், ஈவினிங் உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் படிக்கிறோம், தூங்கி எந்திரிக்கிறோம், காலையில் நேரம் எழுந்திரிச்சு படிக்கிறோம். அந்த மாதிரி 3 ஸ்லாட்டாக பிரிச்சுட்டு போவோம் ஸ்கூல்லேருந்து போகும்போது. சரிடா படிச்சிடலாம், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு போனோம்னா, ஈவினிங் போவோம், அம்மா டீ போட்டு கொடுக்கும், குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். சாப்பிட்ற வரைக்கும் பேசுவோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் பேசுவோம். மொட்டை மாடியில் போய் படுத்துக்கோ 2 பேரும். அதெல்லாம் வந்து ஒரு கசின்ஸோடலாம் இருப்போம்ல, சொந்த பந்தத்தோட. நான் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். மேலே மாடியில் போய் வந்து படுத்தோம், அப்படி தூங்கி படுத்துருவோம். அங்கெல்லாம் சம்மர்லலாம் தூங்குற வரைக்கும், நைட்டு வரைக்கும் தூங்குற வரைக்கும் பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தான் கொஞ்சம் படிப்போம். அப்படி தான். அப்புறம் ஒரு சில நாள் வந்து நைட்டும் படிச்சிருக்கிறோம், கொஞ்சம் சீரியஸ் தான். அப்படிலாம் இருந்திருக்குது. அப்புறம் உள்ளத்தள்ளிதா படம் வந்துருச்சு. சார் வந்து ரொம்ப ஃபேனு. ரொம்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தள்ளிதா படத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு போனோம். 10th லீவில், 96 லீவில் தான் வந்து நாங்கள் 10th முடிக்கிறோம். அப்போ தான் வந்து 96ல் 10th முடிக்கிறோம். அந்த லீவில் தான் உள்ளத்தள்ளிதா சத்யா தேட்டர் ரோடு தாராவரத்தில் நான், அம்மா, வெங்கடேஸ்வர சாமி 3 பேர் போனோம். அப்புறம் அம்மா வந்து பார்த்து வந்தாங்க, ஏன்பா இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அம்மாவை கூப்பிட்டுருவீங்க, நீங்கள் தனியாக வந்து பார்க்க மாட்டீங்களா 2 பேரும், இன்னும் அம்மா சிலையை பிடிச்சிட்டே சுற்றிட்டுருங்க, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு. அவன் சொன்னான், நான் சொன்னேன்ல, கேட்டேடா நீ. நான் சொன்னேன், நீங்கள் வாங்கம்மா, சும்மா தான் இருக்கிறீங்க, வாங்க போகலாம், நான் பண்ணுறது தான், இல்லாட்டி வந்து நாங்கள் 2 தனியாக தான் போயிருப்போம். அதான் வேணான்னு சொன்னால், நீ கேட்குற இடம் முதல்ல அப்படின்னா. அப்படி இல்லைடா, சும்மா தான் வீட்டில் தான் இருக்காங்க, கூப்பிட்டு போகலாம், பொக்குன்னு போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்கள், செகண்ட் ஷோ அந்த ஈவினிங் ஷோ போனோம். அது மறக்க முடியாது. அம்மாவோட போயிட்டு வந்தோம். அதுதான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வரல. அன்றைக்கி அதுவே ரொம்ப கிளாமரஸாக அந்த படம் அந்த காலத்தில். அதனால் அதுலேருந்து எங்களோட வர்றதில்ல அவங்க சினிமாவுக்கு. அப்படி ஒன்று நடந்துச்சு. அப்புறம் சேகரனோட சுசுகி அது ஒன்று இருக்கும். எங்கே போனாலும் நாங்கள் எடுத்துக்கிட்டு, நான் கொஞ்சம் ஓட்டி பழகினதால அதில் தான் கொடுப்பா அப்படி, டே ஓட்டுறா டே அப்படின்னு கொடுப்பா அப்படி. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப என் மேலே பாசமாக இருந்த பையன். அம்மாலாம் இல்லைங்கும்போது இப்போ அத்தைக்கெல்லாம் எப்படி ஒரு ரோல் இருந்துச்சோ, அந்த மாதிரி வெங்கடேஸ்வர சாமிக்கு வந்து ஒரு பெரிய ரோல் என் லைஃப்பில் வந்து. அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். இப்போ நம்மளாம் இன்ஜினியரிங் படிக்க போகிறோம், நம்ம அப்பா கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க, நம்ம ஒரு அம்மா இருக்குது, நம்மளுக்கு இப்படி வச்சிருக்காங்க, நம்மளுக்கு வேணுங்கிற சொத்து இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, அட்லீஸ்ட் படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு. இவனுக்கு என்ன நடக்குமே தெரியாது, இவன் என்ன ஆவானே தெரியாது. இவனையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு கூட சேர்ந்து சுற்றணுமா, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு வேறு, போர்ட்ஸ் வேறு, அதெல்லாம் அவனுக்கு தெரியும்ல. இவங்களோட போனால் பிரச்சனையாகும், இவன் யாருக்காவது போய் சண்டை போடுவான், யாருக்காக யாராவது அதெல்லாம் எப்பவுமே இருக்காது. அதெல்லாம் ஒன்றுமே இருக்குது. ரொம்ப ப்ளைனாக ஜட்ஜே பண்ண மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜே பண்ணாத ஒரே நண்பன் அவன் மட்டும்தான். எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இருக்காது. நான் பார்த்தல மற்றவங்க எல்லாத்துக்காவது வந்து இதில் போனால் நம்ம ரிஸ்க்கு அப்படிலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் எதுக்கு வேணாலும் கூட வருவான். நாங்களாம் நல்ல வேலை ஒன்றா இல்லை, நாட்டுக்கு நல்லது ஊருக்கு ஒன்றா இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்படி. அப்புறம் அது ஒரு டைம் எமர்ஜென்சின்னு சொல்லி பிரசனா காலேஜ்லேருந்து கால் பண்ணி சொன்னேன். பிரசனா போனோம் அப்படி எங்கள் வீட்டுக்கு. என்னால் அதெல்லாம் மறக்க முடியாது. பிரசனா போய் சண்டை போட்டேன். அப்படி போய் அங்கே ஏதோ யாரோ ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு சொல்லி தான் அம்மா கூப்பிட்டு சொன்னாங்கன்னு சாமிங்கிட்ட சொன்னால் வெளியில் இருந்தான் அப்படின்னு பிரசனாட்ட சொன்னால் பிரசனா போயிட்டு அப்படி. அதெல்லாம் பிரசனால் வாய்ப்பே இல்லை. போய் மிரட்டிட்டு போட்டோம் அப்படி. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அப்புறம் அந்த சேகரனோட சுசுகி எடுத்துகிட்டு நாங்கள் சுற்றுனது நிறைய இடம் இருக்குது. அப்புறம் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போவோம். அவங்க ஏதோ தாராபுரம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருந்தாங்க, அங்கே போவோம். அப்புறம் கோழிப்பண்ணையில் வந்து அங்கே சாலையில் அப்போ தான் புதுசாக வந்து பண்ணாங்க டிஎஸ், அங்கெல்லாம் வந்து இருந்திருக்கிறோம். சாமியோடு இருந்துட்டு அங்கே. அப்புறம் அதுதான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜில் போய் அட்மிஷன் போட்டு எல்லாம் சாமி விட்டு போட்டு நானும் அப்பாவும் வந்துட்டோம். வந்து நைட்லாம் இருந்துட்டு அப்புறம் நான் கிளம்பி போய் அப்புறம் நான் ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டேன். ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு போயாச்சு. சாமி இங்கே இருந்தான். அப்புறம் என்ன சொன்னால், காலேஜில் இருந்து லீவில் வந்திருக்கிறான். அப்புறம் பக்கத்து தோட்டத்தில் ஒரு ஐயர் இருப்பார், எப்பயும் வெறுமேலோடு தான் ஆடு மிஸ்ட் இருப்பார் சாமி தோட்டத்தில்.
அப்புறம் நானும் லீவில் போயிருந்தேன். நான் சாமி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அப்புறம் போயிட்டு அப்போ தான் ஜிம்மெல்லாம் கொஞ்சம் பண்ணி, அப்புறம் ஹாஸ்டலுங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தூங்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருச்சு. நம்ம ஊரில் இருக்கும்போது தூங்குறதுக்கே நேரம் இருக்காது. அதில் காட்டுக்குள்ளே வேலை, அப்புறம் வீட்டில், அப்புறம் நம்ம சரி காட்டு தோட்டத்தில் வேலை, அப்புறம் ஸ்கூல் போகிறது வரதெல்லாம். அப்புறம் அங்கே போனேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வெஜ்ஜு தான் சாப்பாடு. பட் இருந்தாலும் அதுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மசில்லாம் பில்ட் ஆகி முகம்லாம் கொஞ்சம் மாறுது. இவனுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அவன் என்ன சொல்லிட்டே இருந்தாருப்பா, வந்து நான் எஸ்ஐ ஆகணும்னு சொல்லுவேன், நான் எஸ்ஐ ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அது உனக்கு எப்படியே வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. தவறி போயிட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் அப்பா. அப்புறம் அந்த உடம்பெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டர் அவர் தான்ப்பா. நீ சினிமாவில் நடிக்க போகலாம், எஸ்ஐ ஆகலாம், உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிக்கிட்டே இருப்பார் என்கிட்ட. எனக்கு மோட்டிவேட் பண்ணது அவர் மட்டும்தான் அந்த டைமெல்லாம். பயங்கரமாக எனக்கு இங்கே போயிடலாம் அங்கே போயிடலான்னு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பாங்க. ரொம்ப அம்மாவாக செலவு பண்ண, அப்பா ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டார். இவனுக்காக பார்த்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்புறம் கோழியெல்லாம் வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எனக்கு ரொம்ப ஒரு கேரிங்கான ஃபேமிலி அவங்க. அப்புறம் சாமி வந்து லீவில் வந்துட்டா, நானும் லீவில் வந்துட்டோம். ஆடு மிஸ்ட் இருந்தார் பக்கத்தில். அவங்கெல்லாம் வந்து வெங்கடுன்னு கூப்பிடுவாங்க வீட்டிலலாம். அப்புறம் அவர் அந்த ஐயன் வந்து கூப்பிட்டாரு, டே வெங்கடு இங்கே வாடா இங்கே அப்படின்னு கூப்பிட்டாரு. சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு போனான். அப்புறம் நானும் பின்னாடி போனேன். அவர் போகும்போது கேட்டார், என்ன காலேஜ் போய் சேர்ந்துட்டியாம்மா, லீவில் வந்துருக்குறேன்னு கேட்டீங்க. ஆமாங்கய்யா அப்படின்னா. என்ன படிக்கிற அப்படின்னே, பிஇ படிக்கிறேனுங்கய்யா அப்படின்னா கேட்டி. ஏன் பிஏ சீட் கிடைக்கலையான்னு கேட்டார். அந்த படிப்பு நான் கம்மியாக சொல்ல. எங்கள் காலத்தில் இன்ஜினியரிங்கிறது ரொம்ப பெருசு. இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியரிங் மாதிரி ஊர் காலேஜ் ஓப்பன் பண்ணி அந்த இன்ஜினியரிங்கோட மரியாதை இவெல்லாம் அன்றைக்கி குறைக்கல. அன்றைக்கெல்லாம் இன்ஜினியர்னால் இன்ஜினியர், அதுக்குள்ளே ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு அப்போல்லாம். பிஇ படிக்கிறேன்னு சொல்கிறான், ஏன் உனக்கு பிஏ கிடைக்கலையான்னு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், டேய் மச்சி, இவரெல்லாம் மௌனரகம் படம் பார்த்து மோகன் எம்ஏ மேனேஜர் எம்ஏ அப்படி பார்த்து வளர்ந்த கூட்டமாக இருக்குண்டா, அதனால் அவங்களுக்கு பிஏங்கிறது ரொம்ப பெரிய படிப்பான்னு கேட்டி. ஆமாம், அப்போல்லாம் பிஏ ரொம்ப பெரிய படிப்பு தானே, அதனால தான் அவர் கேட்குறாரு உனக்கு பிஏ சீட்டு கிடைக்கலையான்னு சொன்னது. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சீத்தக்கடவுன்னு ஒரு இடம் அங்கே இருக்குது, அங்கே போயிருந்தோம். ஆற்று பக்கத்தில் வந்து கார்த்தி அவங்க தோட்டம் போயிருக்கிறோம். அந்த சீத்தக்கடவு அந்த ஒரு சார்லஸ் தங்கிலாம் கூப்பிட்டு போக. அப்படி என்னை ஒரு டைம் கட்டடிச்சு கூப்பிட்டு போயிட்டான் டிஎஸ். அவங்க கூட போயிட்டு காலையில் ஜாலியாக அங்கே வேறு மாதிரி பீப்புள் இருக்காங்க, இந்த மாதிரி அவங்கள போய் பார்த்துட்டு, ஐயோ அவன் தமிழ் அடிப்பான் அப்போவே. அப்போ சொல்லுவோம் அப்படி வந்து, ஆக்சுவலாக எனக்கு அந்த நானும் ரவுடி தான் விஜய் சேதுபதியோட கேரக்டர் தான் சார்லஸ். மன்னிச்சிருந்தா பயங்கர ஸ்வீட்டு. ஒரு டைம் வந்து அது என்ன பிரச்சனைன்னு வேண்டாம், அது சொன்னால் கொஞ்சம் பேர்த்த ஹர்ட் பண்ணிடும். அந்த ப்ராப்ளத்துக்கு போயிருக்கிறோம். 2 பசங்க ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் சுச்சுவேஷனு. அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னா அப்படி, இந்த மாதிரி நான் சண்டை போட்டான், எனக்கு நீ அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் குரூப் தேர்ட் குரூப் உள்ள சண்டை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 10 பேர் வாங்க, நாங்கள் ஒரு 10 பேர் வர்றோம், அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு ஒரு 10 பேர் வாங்கன்னு சொல்லி நான் தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வர சொல்லிட்டேன். அங்கே போயிட்டோம். அங்கே போனோடனே சார் வந்து சிகரெட்டை பற்றி வச்சுட்டு நிற்கிறாரு. எல்லாம் பிள்ளைகளை பாடி சார்லஸ் சிகரெட் குடிக்கிறான். அது ஒரு பெரிய ஹீரோயிசம் முடியிறப்போ. அப்போ உடனே சொல்கிறேன் என்கிட்ட, டேய் கனகு எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க, அவன் ரொம்ப ஆத்மார்த்தமாக நண்பன், நல்லா இருக்கு டே எங்கே இருந்தாலும். அப்புறம் அவன் சிகரெட் குடிச்சிட்டே சொல்கிற அப்படி, டே மச்சி எனக்கு கோவம் தான் அடிச்சிருவேன். இந்த சீன்லாம் வச்சு தான் எனக்கு கோவம் தான் அடிச்சிருவேன், நீ வந்து நீயே பேசு, எனக்கு கோவம் தான் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான். உனக்கு தெரியுமா எனக்கு கோவம் தான் அடிச்சிருவேன், நீயே பேசு மச்சின்ட்டு சிகரெட் குடிச்சிட்டு. அப்புறம் நான் தான் பேசினேன், என்ன பிரச்சனைப்பா, ஏன்ப்பா சண்டை போட்டீங்க அப்படின்னு. அப்புறம் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் அதுக்கு சாமி வரல, வேணான்னு சொன்னான். நீ போகாதரா, பிரச்சனை அது வேறு டைரெக்ஷனில் போய் என்னென்னமோ ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு பெரிய சப்போர்ட்டு தான், எனக்கு எப்போவுமே பெரிய சப்போர்ட்டு. என்னை மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருந்தது அந்த டைமில் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆதரவாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறமெல்லாம் அப்பாலாம் அங்கே போயிட்டு வர்றது பிடிக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஒரு டைம் அம்மா வரும்போது இந்த மாதிரி ஹார்டாக நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, என் மேலே இந்த கோவத்தை அவங்ககிட்ட காமிச்சது. ஸோ அப்படி இருந்து அப்புறம் அதுக்கப்புறமெல்லாம் சாமி எப்பவும் போல் வீட்டுக்கு வர்றது போகிறது அது அந்த மாதிரி எப்போவுமே இருந்திருக்குது. ரொம்ப ஒரு பேக் போனாக இருந்த ஒரு ஃபேமிலி. அப்புறம் நாங்கள் அங்கே போனோம்னா ஜெய் இருப்பான், ஜெயச்சந்திரராஜ். அப்போ ஒரு தடவை சொன்ன அப்படி, தமிழ் தான் அவன் கூட நான் படிப்பேன், அவன் தமிழ் நல்லா படிப்பான், தமிழ் மட்டும் தான் அவன் எல்லாமே நல்லா படிப்பான், நான் தமிழ் மட்டும் நல்லா படிப்பேன் கூட சேர்ந்து. அப்போ சொல்லுவோம் அப்படிங்கிட்ட. எனக்கு அவன் சொன்னதெல்லாம் 2-3 விஷயம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என்ன சொன்னான் அப்படின்னா, மச்சி நான் கேட்டேன், ஏன்டா நீ இவ்வளோ நல்லா படிக்கிறேன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறான்,
இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்குது. அவன் சொன்ன வார்த்தை தான் அதெல்லாம். அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. எனக்கு தான் உங்களுக்கு தெரியுமில்ல, ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு அதெல்லாம் மறக்காது. என் ஒய்ஃப்கிட்ட வந்து 10,000 வாங்கி என் ஒய்ஃப் கையில் 10,000 சம்பளம் வாங்கி கொடுக்கணும்டா அப்படின்னு சொன்னா. அப்படி எப்போ +1 +2 படிக்கும்போது அவ்வளோ மெச்சூர்டு அவனு அப்போவே. நான் இப்போ சென்னையெல்லாம் வரும்போது என்கிட்ட அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து அவன் சொன்னது தான் நானும் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, என் ஒய்ஃப் கிட்ட வந்து என் ஒய்ஃப் கையில் 30,000 சம்பளம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் சென்னையில் இருக்கும்போது எல்லாத்துட்டும். ஏன்னா அவங்ககிட்ட இருந்தது கற்றுக்கிட்டது தான் அது. அப்படி தான் அவன் படித்தான். அவன் தமிழ் படிப்பான். அவன் சொல்லுவான், அப்படி எவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறான், எவ்வளோ மெமரி இருக்குது, அப்புறம் ஏன்டா மற்றெல்லாம் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், போது விட்றான் அப்படின்ட்டு. அவன் தமிழ் மட்டும் தான் அவன் எங்கூட படிப்பான். மற்றெல்லாம் வேறு வேறு சப்ஜெக்ட் வேறு பையனோட படிப்பான். பட் தமிழ் மட்டும்தான் அந்த மாதிரி. அப்போது இந்த ஸ்கூலெல்லாம் வந்து சுற்றி வளைச்சி வந்து என்ன பண்ணிடுதுன்னா, இந்த நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிப்பாங்க, இவங்க மட்டும்தான் வந்து இந்த மார்க் வச்சு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறது கூட அடுத்த விஷயம். பட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த டிஃப்ரென்ஸ் அது குழந்தைங்க மனசில் க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க. எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நான்லாம் இப்போ எனக்கு இந்த ஸ்கூல் என்ன வந்து கற்றுருந்துருக்கும் நம்ம ஸ்கூல் அப்படின்னா, அது பேஸ் கொடுத்தது. அதெல்லாம் வந்து இல்லைன்னுலாம் சொல்லலை. ஒரு பேஸ், ஸ்ட்ராங்கான பேஸை கொடுத்துருச்சு. பட் வந்து என்னென்னா, படிப்பு தான், இந்த மார்க்கு தான் இருந்தாலும் அதை வந்து கம்பேர் பண்ணி யார்ட்டும் அது வெளியே சொல்லாமல் யூஎஸ் மாதிரி ஸ்கூல் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எல்லாத்துக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ்லாம் ஒரு காலத்தில் நடக்கும். அப்புறம் மூர்த்தி வருவா. அப்படி மூர்த்தி வந்து பெருசாக எங்களோட தங்குனதில்லை, அவன் அந்த இதுக்கு வந்ததில்லை. பட் அவனும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பான். அப்படி சுப்பிரமணி, அப்புறம் சுப்புவெல்லாம் பார்க்க போவாங்க. அவன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலாம் தங்கியிருந்தாங்க. வீடு எடுத்து அங்கே தங்கி எங்கள் தாத்தாலாம் ஹெல்ப் சமைச்சு போட்டு அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தா. அப்படி அப்புறம் நானும் இவனெல்லாம் டியூஷன் போவான். அப்படி இந்த மேக்ஸுக்கு ஏதோ சார் ஏதோ ரொம்ப ஃபேமஸான சார் பாலு சார் ஏதோ டியூஷன் போயிட்டு இருந்தாங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று, ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி மேக்ஸ் அப்படிலாம் போயிட்டுருப்பாங்க. நம்ம அதுக்கெலாம் எந்த வாய்ப்பும் இல்லை, வாய்ப்பு வசதி இல்லாத பையன், கிராமத்துலேருந்து வந்த பையன். அதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்க மாட்டாங்க. நம்ம இன்ஜினியரிங் போகிறவங்க என்ன ஆவனே தெரில, அப்படிலாம் பார்த்து பழகலை. அப்புறம் ஸோ எல்லாமே வந்து அவங்கள பற்றி பேசினா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அவனோட அந்த அந்த எப்போ பார்த்தாலும் அந்த குட்டிச்சவத்தில் போய் அந்த சினிமாலாம் பார்க்கும்போது கனெக்ட் ஆகிடும். அந்த குட்டிச்சவத்தில் போய் இந்த உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி நாங்கள் போய் அந்த முனிசிபாலிட்டி ஸ்கூல் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிறது, மதில் மேலே தான் உட்காந்துருப்போம், இல்லாட்டி மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்கிறது. அப்பப்போ சார்லஸ் வந்துட்டு போவோம். அப்படி சந்துரு எல்லாமே அந்த வெங்கடேஸ்வர சாமியோட தான் எங்களோட ஹெட் ஆஃபீஸ். இந்த நானும் ரவுடி தான் ஆஃபீஸ் அதுதான். அதில் சார்லஸ் தான் அந்த கேரக்டரு, நாங்கள் அந்த கேரக்டரில். அவனுக்காக நிறைய நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அந்த டைம்லேயே. அது இதையும் பண்ணி வச்சுருவான். அப்புறம் இங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அப்புறம் சொல்லுவான். அப்படி நான் வந்து அவன் போய் சொல்லுவான். அப்படி அவனே வந்து சொல்லுவான், நான் பெரிய ரவுடிம்மா. அவன் சரிடா சரிடான்ட்டு போய் அவனுக்கால நான் போய் ஒரு டைம் இந்த அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். குறுக்காட்ட போய் என்னை போய் அரைஞ்சிட்டாங்க, கை தவறி என் கண்ணத்தில் அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு அவனுக்கு தெரியல. இங்கே ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணி அடிக்க வந்தாங்களா, நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அப்போல்லாம் போய் நான் குறுக்காட்டிக்கிட்டேன், அடிக்க விடாமல் குறுக்காட்டிக்கிட்டேன். அதனால் அவனை கையை வீசி பண்ணும்போது என் கழுத்தில் கன்னத்தில் பட்டுச்சு ஒரு டைம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிலாம் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃப்ரெண்டு என் லைஃப்பில். எல்லா நேரமும் கூட இருந்து அந்த டைமெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவாக. அங்கே இருக்கிற நேரம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு நல்ல சாப்பாடு போட்டு அந்த அம்மா அப்படி பார்த்துக்குச்சு. அதுக்கெல்லாம் திரும்ப கைமாறாலாம் ஒன்றுமே பண்ணல. எனக்கு அதுதான் ஒரு பெரிய வருத்தம். இந்த டைம் போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலன்னா அம்மாவுக்கு என்ன வாங்கிட்டு போய் கொடுக்குறதுன்னு தெரில. ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கெல்லாம் நிறைய நாள் சாப்பிட்ருக்குறேன். நான் போய் நம்ம பார்க்க கூட முடியல, நம்ம போகிறப்ப அவங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த தடவை போனோம்னா கண்டிப்பாக மீட் பண்ணோம். அவனையும் ஏதோ வர சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். அது எப்படி செட் ஆகும்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ நம்ம ரத்னமூர்த்திக்கெலாம் ஷூ வாங்கி கொடுத்தோம். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் டியூஷன் போனால் நம்ம ஒரு வேறு ரீசனுக்காக இன்னொரு டியூஷன் போனோம். ஃபீஸ் எல்லாம் கொடுக்காமல் போயிட்டு ஸ்கூல்லையே தான். அப்புறம் அவருக்கு தெரியும்லாம் படிக்கிறக்கே வரல இவங்கெல்லாம் இங்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அவர் மூர்த்திக்கு போய் ஒரு ஷூ வாங்கி கொடுத்துட்டோம். அவன் பாருங்களேன், அவனும் அப்படி தான். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு கட் ஷூ வாங்கி கொடுத்தேன். அதை சுரேஷ் இன்னும் சிரிப்பான் சொல்லி. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தான் இருப்போம். மூர்த்தி சொன்னால் நான் கேட்டுக்குவேன், நான் சொன்னேன் மூர்த்தி கேட்பான், வெங்கடேஸ்வர சாமி கேட்பான், எல்லோரும் அப்படி தான் இருப்போம். அப்புறம் இவங்களோடலாம் பிளாக் தண்டர் போனேன் நம்ம +1 படிக்கும்போது. அதுக்கு ஏதோ ஒரு பணம் ஒரு கொஞ்சம் கொடுக்கணும், அதை எப்படி வாங்கி வீட்டில் வாங்கி கொடுத்து +1 படிக்க. அப்போ தான் பிளாக் தண்டர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க மேட்டுப்பாளையத்தில். அப்புறம் நாங்கள் பஸ்ஸில் இங்கேருந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் போயிட்டு அப்போ பிரசனாடு தான் கேமரா இருக்குது. அப்புறம் நம்ம தான் வந்து என்ன ட்ரெஸ் ஒரு சட்டை, குமார் சட்டை ஒன்று வாங்கி போட்டு 40 ரூபா சட்டை, அது ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கின குமார் செட் அதுதான். தாராபுரம் குமார்ஸ்னு கடை ஓப்பன் பண்ணி குமார் செட் விற்றுட்டு இருந்த காலம் அதெல்லாம்.
நான் அப்புறம் சட்டை வாங்கி போட்டு பேண்ட்டு நம்ம சிவப்பு பேண்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெட் பேண்ட்டு அதை போட்டுக்கிட்டு அப்போல்லாம் லெதர் செருப்பு போட ஆரம்பிச்சிட்டோம் 2 பேர். நான் சாமிகிட்ட சொன்னேன், சாமி இனிமேல் நம்ம ஸ்லிப்பர் போடக்கூடாதா, 10th முடிச்சாச்சு 11th வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்படி இருந்த டைமு. அப்புறம் மாம்ஸோட ஸ்டோரியும் சொல்லிட்டேன். மோசஸும் சொன்னேன், எனக்கு அந்த ஹீரோ ஹாண்டா வந்து கொண்டு வந்து கொடுப்பான், ஓட்டருக்கு கொடுத்துருக்கேன். சஜ்ஜாத் வந்து என்னை டெய்லி சைக்கிளில் ரேஞ்சரில் உட்கார வச்சு கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுவேன். அப்படி ரொம்ப பாசமாக எல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக இருந்து. அதில் நம்ம ஜமீல் இருக்கான் டியரு, அட்டி வாங்கினா பார்த்துக்கு ஒரு டைமு லாக் புக் கொண்டு வரல. ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எங்கள் ஜென்ரேஷன் டோட்டலாக ரொம்ப கொஞ்சம் இன்னசென்ட்டாகவும் இருந்த ஜென்ரேஷன், ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நண்பர்கள்லாம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ பேசுனா கூட இன்றைக்கி இந்த மாதிரி இல்லை. இப்போ அப்போல்லாம் ஒரு இது இருந்துச்சு டிஎஸ். எப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணால் கூட அந்த பொண்ணுகிட்ட போய் யாரும் பெருசாக பேச மாட்டோம். யார்கிட்டும் போய் நான் அதை சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இப்போ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இங்கெல்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நண்பராக இருக்கட்டும் எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படிலாம் யார்கிட்டும் போய் பேசுனதில்லை. யார்கிட்டும் பேசுனதில்லை. அவங்க ஃபோட்டோ போய் லைக் பண்ணது கிடையாது, அவங்க வீடியோ போய் லைக் பண்ணது கிடையாது. அதெல்லாம் எந்த வேலையும் பண்ணினதே கிடையாது. யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள நல்லா வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ வேலை செஞ்சவங்க போயிட்டாங்க ஒரு சிலர், அவங்கள்ட்ட பெரிய டச் இல்லை. எப்பாவது வேணா பேசுவாங்க, இல்லை நானும் வேணா பேசுவேன், அவ்வளோதானே தவிர நம்மளோட ட்ரஸ்ட்டில் லீடர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறதுல தான் தெளிவாக இருப்பேனே தவிர அவங்கள நல்லா வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை, எத்தனை பர்சனல் இஷ்யூஸை தாண்டி வந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி கொடுத்தோம்னா பிரயோஜனம். எதுவுமே பண்ணி கொடுக்க முடியாமல் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கு. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது இல்லாமே கூட இருந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதெல்லாம் நம்ம பெருந்தன்மையாக தானே அதெல்லாம் எடுத்துக்கணும் அவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம். அப்படி தான் அந்த ஒரு வழி எப்போவுமே இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துடணும்னு. அப்படி தான் எப்போவுமே போய் அந்த லிமிட்டடாக ஒர்க் பண்ணுறவங்கள தவிரலாம் யார்கிட்டும் போய் பெருசாலாம் பேசுனதும் இல்லை, பழகினதும் இல்லை. அந்த எமர்ஜென்சினா வருவாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். அவங்க ஒரு சிலர் லாயலாக இருந்தால் கூட்டிருப்பாங்க, இல்லாட்டி போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு பெருசாலாம் தெரியாது. அவங்களுக்கு எப்போ அடுத்த ஒரு வேலை வேணால் வந்து நிற்பாங்க. நம்மளுக்கு ஏசலுக்குன்னு ஒரு காமன் கோல் இருக்குமில்ல, அதை நோக்கிலாம் வரமாட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு சில நேரம் கேட்டால் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லோரும் காமன் காசுக்கு ஒன்று சேரணும் அப்படிலாம் சேர மாட்டாங்க. என்ன ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ லைக் பண்ணலாம், ஒன்று பார்க்கலாம், கொண்டு சேர்த்தலாம், சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது சின்ன எல்லாத்தினாலையும் ஒன்று முடியுமில்ல. அதையெல்லாம் பண்ணாமல் இருந்த நண்பர்களாக இருக்கும்போது வெங்கடேஸ்வர சாமியெல்லாம் உயரம், ஹிமாலயன், அதெல்லாம் பீக்கு. அதெல்லாம் நட்புக்காக அதெல்லாம் என்ன வேணாலும் செய்கிற மாதிரி ஒரு பையன். எத்தனை எல்லாமே என்னோடய லைஃப்பில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் நம்ம மேரேஜுக்கெல்லாம் போய் அவன் அப்போவே ஜெர்மனி போயிட்டான். அப்போ வந்து ஆள் இல்லை. அப்புறம் அப்பாலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அம்மாலாம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பாலாம் வந்துட்டு போயிருந்தாங்க. அவங்களேருந்துக்கெல்லாம் நம்ம போக முடியல. நம்ம அந்த டைம் ஏதோ ஒரு இது தான், எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை. 2-3 கல்யாணம் மிஸ் பண்ணேன். நந்தாவோடது, சாமியோடது, இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் இங்கே வந்துட்டேன், யூஎஸ் வந்துட்டேன். வீரகுமாரோடதுக்கெல்லாம் எதுவும் நாங்கள் இல்லை. அவங்க கல்யாணத்தப்பெல்லாம் இங்கே இல்லை. நான்லாம் இங்கே வந்துட்டேன் அந்த டைமெல்லாம். ஸோ ஏதோ ஒன்று மட்டும்தான் அங்கே இருந்து மிஸ் ஆச்சு. மற்றதெல்லாம் வந்து ஏதோ சம்திங் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராப்ளம் அந்த டைம் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருந்தோம், அதனால் போக முடியல. மற்றது எல்லாமே வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ அவனும் வந்து அங்கே பெரிய இடத்துல போய் நல்லபடியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதான் கோயிலுக்கு கொடுத்த காசை கொடுத்து வந்தானே அவனும், அலுமினி கொடுத்த ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மற்ற எல்லா நண்பர்களும் அதே மாதிரி தான் இருந்தோம். அது எப்போவுமே வந்து ஒரு இது என்னென்னா, அது தனியாக இருந்த ஒரு சிங்கிளாக இருந்த ஒரு பையன் எப்படி இத்தனை பேருக்கு மேலே இவ்வளோ பாசமாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. எல்லோரும் தனக்குன்னே எல்லாம் வாழ்ந்துருக்குமில்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் அரவணைச்சு நம்ம எல்லாமே அங்கே பிளான் பண்ணுறது. எனக்கு இவங்க அப்பா அம்மா ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க டிஎஸ். எல்லா பசங்களும் அங்கே தான் இருப்போம். எல்லோரும் என்ன ஒரு நல்லதோ கெட்டதோ எல்லாம் அங்கே தான் இருப்போம். அங்கே தான், அதுதான் ஹெட் ஆஃபீஸ் எங்களுக்கு. அதான் அந்த நானும் ரோடி தானே ஆஃபீஸ், அது அங்கே தான் எல்லாருமே இருப்போம். அங்கே தான் போய் கோந்துக்கிட்டு நம்ம சமைச்சு போடுது பாருங்கள், சமைச்சு போடுவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, டீ காஃபி கொடுக்கும். டவுனில் வர பசங்க அப்போ போய் வெளியிலையும் அவங்க வீட்டிலையும் கூட சாப்பிட்லாம், பட் இருந்தாலும் எல்லாம் பண்ணி கொடுக்கும் எல்லாமே. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க லெவலுக்கு மேலே நல்லா பார்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கப்பா. இல்லாட்டி சாமி எப்படி அத்தனை பேர்த்து வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்க முடியும், கூட போயிருந்துருக்க முடியும். அவங்கனால எனக்கு எப்போவுமே பிரயோஜனம் தான். என்னாலெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரயோஜனம் இது வரைக்கும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 சொல்லியிருந்திருப்பேன். அந்த சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கடா அப்படின்னு சொன்ன பற்றி 2 குழந்தை ஒன்றா பெற்றுக்கடா அப்பப்போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருப்பேனே தவிர, அது உலகத்துக்கே சொல்கிறோம், ஊருக்கு ஏதான்னு சொல்கிறோம். அந்த நண்பனுக்கு மட்டும் அவன் கேட்பான், மற்றவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பட் என்னால்
அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பட் ஏதாவது இருக்கும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்படி ஏதாவது நான் எனக்கு எதாவது பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுன்னு வேண்டிக்கிறேன். பட் அவங்களால எனக்கு பெரிய பிரயோஜனம் இருந்திருக்கு. சாப்பிட்ருக்குறேன். அப்புறம் அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த சாட்டர்டே வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு ஆஃப் டே இருக்குது எங்களுக்கெல்லாம். ஆஃப் டே இருந்துச்சு அப்போல்லாம். அப்புறம் ஃபுல் டே இருக்காது. அப்புறம் கடைசிக்கு கொஞ்ச நாள் ஃபுல் டே இருந்துச்சு. அப்புறம் ஆஃப் டே இருந்துச்சுன்னா வந்து இந்த மாங்காயெல்லாம் பொறிச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாங்காய் ஊறுகாயெல்லாம் பிடிக்கும். நம்மளுக்கு 2, 3 மரம் இருந்துச்சு. மாங்காய் நிறைய இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மாங்காயெல்லாம் நிறைய பொறிச்சு பையில் போட்டு கொண்டு கொடுத்து போட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அவங்களுக்காக நான் பண்ணுவேன் அதெல்லாம். அப்புறம் சூப்பராக போட்டு வச்சுருக்கு ஊறுகாயெல்லாம் போனால். தயிரெல்லாம் எப்படி சாப்பிடும் தெரியுமா அங்கெல்லாம்? கெட்டியாக சாப்பிடுவாங்க போய். இந்த மாதிரி கடையில் தான் பால் விலைக்கு தான் வாங்குவாங்க. நான் நல்லா சோறு போட்டுது அதிலெல்லாம் வந்து அதெல்லாம் மறக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி அம்மாவெல்லாம் எனக்கு போய் ஒரு நாளைக்கு கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாளாக தான் உங்களோட இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வயசாகிருக்கு இப்போ. அதனால் போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். பார்க்கல இந்த டைம் போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது எல்லா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம சில இடத்துல நன்றிட்டோம்னா இருந்துடுறோம் பார்த்தீங்களா. ஒரு டைம் போகும்போது நம்ம போய் பார்த்துருக்கணும். அது ஏன் நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது இவனும் தான் காரணம். இவன் எங்கே கேட்டாலும் சார் வந்து அவைலபிளாகவே இல்லைன்னு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படி தான் போயிடுச்சு. ரொம்ப அப்புறம் பக்கத்தில் பிரியாக்காலாம் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசியிருக்கிறோம். பிரபா இருந்தால் அப்படி கவிதா இருந்தால் அப்படி பக்கத்தில். சாமி வீட்டில் இருக்கும்போது அது எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டு. அன்றைக்கெலாம் தாராவூர் இவ்வளோ பெரிய டெவலப்லாம் ஆகலை. ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருந்த ஊர் அது. இன்றைக்கெல்லாம் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக எப்படி ஆகிப்போச்சு. மெயினாக பீப்புள் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்த காலம் அதெல்லாம். அதனால் அந்த ஒரு பரஸ்பரம் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ லவ்வே ஒருத்தரை பண்ணிட்டோம், ஒரு லவ் லெட்டரே கொடுக்கணும், ஒரு பையன் கொண்டு கொடுத்துட்டு வந்தா அப்படி. ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்தா நாங்கள் லவ் லெட்டரே கொடுத்துருக்குறோம். அப்படிங்கும்போது அந்த ஒரு தோழமை வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. எல்லாத்தோட நல்லா பழகிற வாய்ப்பு கிடச்சிது. மனுஷங்களை நேசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு உதவிங்கிறது அதிகமாக நடந்த காலம் அதுதான். இப்போல்லாம் இல்லை. இப்போ இந்த ஏசல் அலுமினியிலனா நீங்கள் எங்கே போய் இதெல்லாம் பார்ப்பீங்க? இது இப்போ இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிக்குது, இங்கே சாப்பாடு போட்டுருக்கு, இங்கே வேலை வாங்கி கொடுத்து, இங்கே எங்கே போய் நீங்கள் பார்ப்பீங்க? அவனை ப்ரொமோட் பண்ணிக்கிறான். அவன் பிராண்டை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணுறது அவங்க பர்சனலாக நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன். காலை எழுந்திரிச்சு தோசை சுட்டு குளித்து தலை சீவி பொட்டு வச்சு மறுபடியும் லஞ்ச் சமைச்சு திரும்ப வந்து சொல்லி டீ போட்டு அதுக்கு இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு பொம்பளை பண்ணுறனால நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ மோசமாக மாறிக்குதுன்னு பாருங்கள். ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் பார்த்துருவீங்க சேனலில். கரெக்டாக இப்போ அப்படி தானே இருந்திருக்குது. அதனால் ஏதோ ஒரு நல்லது இருக்குதா? அப்போ அங்கேயே போய் உதவியும் கேளுங்க. எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? ஆஃப்லைனில் யாரோ வர்றீங்க, என்னென்னமோ வந்து கேட்குறீங்க. நீ எங்கே இருந்துருக்குறியோ எங்கே வேலை செஞ்சு அவங்களுக்கு பண்ணுறதா இல்லை யாருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதா சொல்லுங்கள். அப்படிலாம் இருந்த காலத்தில் வந்து அவன் வெங்கடேசெல்லாம் நினச்சதுன்னா ஜாலி எப்படியும் இருந்திருக்கலாம் சாமியெல்லாம். சரி டவுனுக்குள்ளே இருந்த பையன் ஒரு 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 வண்டி 2 வண்டி இருந்தது. சேகரன் சுசுகி இருந்தது, டிஎஸ்பிடி இருந்தது. அங்கெல்லாம் போனால் நம்மளோட தான் இருப்பேன். அப்படி அது அவனுக்கு க்ளோஸு உயிர் நண்பன்னா நான் இருந்தேன். அந்த மாதிரி எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்டேட்டஸும் பார்க்காம கனகு நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த ப்ளைன் அந்த வெள்ளந்தின்னு சொல்கிறோம்ல, அது என்ன அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அங்கே ரொம்ப இன்னசென்ட் அப்படி இப்படின்னு அந்த வஞ்சி சொன்ன மாதிரி தான் நம்மளை நிறைய பேர் ஏமாத்தினா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட அந்த வேலை நடக்காதுன்னு ஒரு லீடர்ஷிப் ரோலை கொடுத்துட்டோம். அப்புறம் நம்ம உள்ளே போக மாட்டோம்ல. நான் வந்து எப்பாவது ரொம்ப யாராவது ஏதோ சொன்னால் என்னப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் கேர் நீங்கள் விடுங்க கேர் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அது அதனால் கோபுட்டும் எப்படி சொல்ல மாட்டேன் ஏசலுக்கு. ரேணுக்கிட்டும் என்னோட வஞ்சிட்டு அவங்க ஸ்டைலில் ரன் பண்ணிட்டு விட்டுருவேன். ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நம்ம போவோம். அவங்கள ஹர்ட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவங்கள தொடாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள தொட்டு ஏதாவது அவங்கள ரொம்ப ஊன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தானே உள்ளே போகிறது. லாஸ்ட் டைம் கூட அப்படி தான் நடந்துச்சு. அந்த பையன் நம்மகிட்ட பணம் வாங்க தெரியாமல் போயிட்டான். எவ்வளோ அன்லக்கியாக இருப்பான்னு பாருங்கள். நீ வந்து மிரட்டுற எங்கள் கூட இருக்கிற லீடரையே நீ மிரட்டுற, இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் மிரட்டினா காசு கிடையாது போடான்னு அனுப்பிச்சுட்டோம். அப்புறம் பண்ணுறதை பண்ணுறான் அப்படின்னு நீ என்ன பண்ணுவியோ பண்ணு அப்படின்னு. அவன் நம்மகிட்ட ஒருத்தன் காசு வாங்க தெரியாமல் இருக்கான்னு எவ்வளோ ஒரு பலவீனமானவனாக இருப்பான்னு பாருங்கள். என்கிட்ட போகிற அந்த நண்டு சிண்டுலாம் பணம் வாங்கி போடும். அதனால் என் ஒய்ஃப் எப்போவுமே வந்து அதெல்லாம் தெரியும். அதனால தான் வந்து அது எப்போவுமே சொல்லுவோம், எங்கள் அம்மா மாதிரி தான் நீங்களும் அப்படிலாம். நான் அவங்க அம்மா மாதிரி நேச்சர் இருந்தங்காட்டி தான் என்னால் போய் பண்ண அப்படி மேபி இன்டர்னலாக அந்த ஃபீல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி சொல்லுவா அப்படி ரொம்ப பலவீனமான ரொம்ப அன்புக்கு ஏங்கின மனசு தானே. அதனால் யாராவது சரியாக பண்ணாட்டி கூட தூக்கி கொடுத்துறது பண்ணுறது. அப்பா அம்மாவுக்குலாம் அப்படி தான். பட்டு நாங்கள் கஷ்டப்படும் போது அத்தை மாமன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருந்து எல்லாமே பண்ணாங்க. எல்லா விஷயம் அவங்க தான் பண்ணாங்க லைஃப்பில். இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியில் அந்த பேச்சுவார்த்தை கூட கிடையாது. பெருசாக பேசிக்க மாட்டோம், பெருசாக போய் இருந்துக்க மாட்டோம். எல்லாமே அத்தை மாமன் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க தான் கவலைப்படுவாங்க நம்மளுக்காக. அது தெரியுமில்ல.
ஸோ அப்படி இருந்து இப்போ கொஞ்சம்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ கூட வந்து ஏதோ ஒன்று சொன்னோன்னா கூட இப்போ வஞ்சி வீட்டுக்கெலாம் போயிட்டு வர்றாங்க. அப்படிலாம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இப்போவாது வேணும், அதனால் கொஞ்சம்லாம் பொறுத்துருங்க அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவோட க்ளோஸாக இருக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நண்பர்கள் சொன்னால் கேட்டுக்கிறது. நான் கோபுவெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்புறம் அவர் சொல்கிறது அப்படி தான் இருந்திருக்கு. பட் எனக்கு அந்த என்னை வந்து போலீஸ் ஆகணும்னு சொன்னது அவங்க அப்பா, சினிமா நடிகர் ஆகணும்னு சொன்னது அவங்க அப்பா, அதை என்கரேஜ் பண்ணினது. கண்டிப்பாக பண்ணிடலாம், கண்டிப்பாக நான் உடம்பு வந்து பில்டு பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்னை பார்த்து ரசித்தது அவங்க அப்பா. இவன் இவன் வந்து பூரிச்சு போயிட்டான். என்னை வந்து காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம்லாம் கழித்து பார்க்கும்போது, என்னடா இப்படி ஆகிட்ட இப்படி ஆகிட்ட, என்னடா இவ்வளோ. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அவங்க கூட இருந்து சாப்பிட்டது, அங்கே கடையிலலாம் போய் நிறையா சாப்பிட்ருக்குறோம், வெளியிலலாம் போயிட்டு. ஸோ அதில் ரொம்ப தாராவரத்தை சுற்றுன்னு சுற்றிருப்பேன் அவங்க கூட சேர்ந்து. அப்புறம் இவங்க கூட வந்துட்டு போனால் அங்கே பாசிட்டிவ்னஸ் வந்துடும், பிரசனாவுக்கு வந்துடும். நான் 2 பேர்த்தையும் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண டேஸ். அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கிறது இது மட்டும்தான். இங்கே வந்து இருந்துட்டு போனால் போதும், சுரேஷ் அங்கே வந்துடுவான், பிரசனா உடனே வருவான், வண்டி எட்டு வந்துடுவான், வந்து கனவு கூட்டு போகலான்னு வந்தோம்பான். அவன் அதை விட ரொம்ப ஸ்ட்ரைட்டுன்னு ஹானஸ்ட்டு போல்டு. அம்மாட்டே வந்து சொல்லுவா அப்படி, சாமியோட அம்மாட்ட, கனவு கூட்டு போகலான்னு வந்தனுங்கம்மா அப்படிமா. அவனும் அம்மானு தான் கூப்பிடுவான். சரி வந்து 3 நாள் தான் சொன்ன, 2 நாள் இருக்கட்டு போ, அப்புறம் அனுப்பிச்சுட்றோம்பாங்க. அவங்க அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அப்புறம் இவனுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். சரி 2 நாள் இருந்தால் அப்புறம் அங்கே நாள் கம்மியாக இருக்குது, அங்கே இருக்கிற 1 நாளில் வர்றேன்னு. இந்த காலத்தில் நண்பர்கள் அப்படி இருப்பாங்கன்னே தெரியல. அப்புறம் போயிட்டு அவனு அதே 1 நாள் இருப்பானுங்க. இப்போ போயிட்டு அடுத்த நாள் நாங்கள் வரமாட்டோம்ல, வெங்கடோட அந்த சாமியோட தான் இருப்பேன். ஆனால் பார்த்தா சுரேஷ் அவனும் பைக் எடுத்து திரும்பி வந்துடுவானுங்க. அப்போ இங்கே தான் இருப்பானுங்க. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, இங்கேயே இருந்துருங்கடா பேசாமல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாமி கூப்பிட்டு அங்கே போகிறது. அப்புறம் சுதர்சன் இறந்து போயிட்டு, அப்படி ரெஸ்ட் இன் பீஸ் மாப்பிள்ள. அப்புறம் சுதர்சனோட கிணத்துல போய் குளித்தது. அப்புறம் மூலனூர் போய் வெற்றி அவங்க ஊருக்கு போயிட்டு அங்கே குளத்துப்பாளையம் போயிட்டு அங்கே அவங்க சாமி அவங்க சொந்தக்காரங்க கிணறு, அங்கே போய் குளித்தோம். அப்புறம் சுதர்சனோட கிணத்துல போய் குளித்தது, அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த ஒரு பெரிய அனுபவம். அப்புறம் விசாலாஜி தேட்டரில் போய் படம் பார்த்துருக்குறோம். சாமியோடு பண்ணினதெல்லாம் ஒரு சிலது வெளியே சொல்ல முடியாது. அப்புறம் போனதில் சொன்ன மாதிரி அம்சம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரெண்ட் அவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன். நல்ல வேளை அவன்லாம் கூட இல்லை. அவன்லாம் ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம அதோட பிரிஞ்சுறது நல்லது. அப்படி தான் வந்து நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. கண்டிப்பாக சாமி நான்லாம் காலேஜெல்லாம் ஒன்றா போயிருந்தோம்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வாய்ப்பு. அதெல்லாம் ஸ்கூலோட அன்னைக்கே வந்து மாஸ்கட்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க. காலேஜெல்லாம் ஒன்றா போய் அவன் காலேஜ் மட்டும் நாங்கள் ஒன்றா இன்ஜினியரிங் படிச்சு, இல்லை ஒரு வேளை அவன் ஐடிக்குள்ளேயே வந்திருந்தானே இது வரைக்கும் ஒன்றா தான் இருந்திருப்போம். யோசில் தான் இருந்திருப்பான், இங்கே தான் இருந்திருப்போம், ஒன்றா தான் இருந்திருப்போம். அது நல்லதில்லை நாட்டுக்கு. அதனால் அவன் அங்கேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கூட வந்து நிற்கிறாள். அவன் கூட வந்தான்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வலி இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குதுன்னா, எங்கள் மேனேஜர் கூப்பிட்டு ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப அப்படி போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை வந்து அவங்ககிட்ட கேட்டோடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அதை ரெடி பண்ணாங்கன்னா அந்த வலி போயிடும். அப்படி தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு மாதிரி உயிர் போகிற மாதிரி ரொம்ப நாள் அந்த வழியிலேயே இருந்திருப்பாங்க. டக்குன்னு ஒரு வேலையை பண்ணி கொடுத்தோன்னா அந்த வலி அப்படியே நின்றுடும். அதனால தான் அவங்களுக்கு அத்தனை ஒரு பாண்டிங், அவ்வளோ எமோஷன் என் மேலே வந்ததுக்கு காரணம் அது மட்டும்தான். ஸோ அப்படி தான் அவன் இருந்திருக்கான். எனக்கு எல்லா நேரத்துலையும் வந்து சாமி அப்படி தான் இருந்தா அப்படி ஒரு ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். ஸோ நான் கஷ்டப்பட்டது வந்து ஹானஸ்ட்டாக வந்து பிரசன்னாவையும் சாமியும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா இங்கே வந்துருந்தேன்னா அங்கே வரலின்னு சண்டை வரும், அங்கே போனோம்னா இவன் கேட்பாங்க, டே என்னடா பண்ணுறான் கிளம்பி வடமா இவன். இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் 2 ஒய்ஃப் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த இரட்டை ரோஜா குஷ்பு உருசி இருப்பாங்க ராம்கியோட. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில. அது 2 பேருமே ட்ரூ ஆகுது. 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் தான். இவன் ஃபஸ்ட் குரூப் படித்தான், அவன் 3rd குரூப் படித்தான். பட் 2 பேருமே அந்த முகம் சுழிச்சிக்கல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் கூட அப்படி இருந்திருப்பேனான்னு தெரியல. நான் கூட பொசைவ் ஆகும் நிறையா. இப்போ யாராவது வந்து இப்போ சுரேஷோ பிரச்சனை யாரோ ஒருத்தர் வந்து என்னை விட யாரோ ஒருத்தர் பெருசுன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு அந்த பொசிவ்னஸ் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் என் மேலே. அது அப்படி இப்போ பார்த்தா அது மனோஜ் அது பண்ணுறா அப்படி பியூவில் எங்கூட யாராவது க்ளோஸ்ன்னு சொல்லிட்டா போதும் அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் மேலே பயங்கர பொசசிவ். அது சில தடவை சொல்லிட்டான், நான் தலைவர் மேலே பயங்கர பொசசிவ், அதனால் யாருக்கிட்ட வராதிங்க அப்படி. அப்படி தான் விருப்பம் அப்படி. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். பியூவில் எத்தனையோ நண்பர்கள் இருந்திருக்காங்க, போயிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது சாமியெல்லாம் வந்து இது வரைக்கும் எத்தனை வருஷம்னு பாருங்கள். 8ஆம் கிளாஸில் தொடங்கின ஃப்ரெண்ட்ஷிப் இது. ஸோ இது வரைக்கும் 94 தான். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அவன் 6th வந்துட்டான். பட் எனக்கு பெருசாக அவன் தெரியும். அந்த கம்பைன் கிளாஸ் அப்பப்போ வரும்போது பார்த்துருக்குறேன். பழமாக இருப்பான்ல கண்ணாடிலாம் போட்டு படிக்கிற பையன். இவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஆனால் வந்து ஒரு எப்படியோ ஒரு ஃபார்ச்சுனேட் வந்து என்னென்னா
படிக்கிற பசங்க, படிக்காத பசங்க, ஆவரேஜாக படிக்கிற பசங்க எல்லாத்தோட கனெக்டடாக இருந்தோம்ப்பா. அது எப்படி நடந்ததுன்னு என் வாழ்க்கையில் தெரியல. இவனுங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்குது பாருங்க. இதெல்லாம் படிப்ஸ் இதெல்லாம். பட் நம்ம படிக்காத அரியமணி அந்த கோஷ்டி இருக்குது. அதுவும் பயங்கர க்ளோஸாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் அப்புறம் இப்போ சொல்லாமான்னு தெரில. மோனையில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தான். பாய்ஸ் கிளாஸில் இருக்கும்போது அவனை தூக்கி கேர்ள்ஸ் கிளாஸில் எங்கள் இதில் போட்டான். நாங்களாம் அங்கே போயிட்டோம். சும்மா சிரிக்கிறக்காக சொல்கிறேன். நீங்கள் சீரியஸ் எடுத்துக்காது. எங்கள் ஜென்ரேஷனில் ரொம்ப இன்னசென்ட்டு தான். நீங்கள் அப்படி தான் அதை பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு அவனும் கௌதமனும் சேர்ந்து தண்ணியில் ஓடுற வண்டி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எந்நேரம் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கப்பா. அதை பற்றி பேசிக்கிட்டு எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாமல் எல்லாம் பண்ணாமல் கௌதம் பார்டருக்கு போயிட்டான். இவனும் ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கலை. அது கேர்ள்ஸ் கிளாஸ் போனதுக்கப்புறம் மாணவியல் பாய்ஸ் கிளாஸில் இருக்கிற வரைக்கும் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. நம்ம தான் இங்கே தான் இருக்க யூஸில் தான் இருக்குது. அப்படி கேர்ள்ஸ் கிளாஸ் போனதுக்கப்புறம் அவன் எங்கே பாஸ் பண்ணால் போதுமே, அவன் அதை நம்மளோட பெரிய ஆள். பார்டருக்கு வந்துட்டான். அதாவது வந்து மிடில் வந்துட்டான். 50-60 மார்க் வந்துட்டான். அப்புறம் வாத்தியெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னடா பண்ணிட்டுருக்குறேன்னு கேட்டு, இவனு தான் தண்ணியில் ஓடுற வண்டி கண்டுபிடிப்பானு. என்ன படம் வரைகிறது அதை பற்றி பேசுகிறது பேர் நல்லா வந்திருப்பானுங்கப்பா. அந்த சப்போர்ட்டெல்லாம் போயிடுச்சு. இல்லாட்டி பெரிய சயின்டிஸ்ட்டாக 2 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட விட்டான். இல்லை அதுக்கப்புறம் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன் அடுத்தது ஆரம்பிச்சு அந்த வேலையை பண்ணி கௌதம் ஃபெயில் ஆகிட்டான் அந்த மிட்டம் டெஸ்ட்டில். இவன் பார்டருக்கு வந்துட்டான் அட்டி. அது அப்புறம் பாலையாவை பிடிச்சி ஓட்டுறதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாலகிருஷ்ணன் வந்து இப்படி சும்மா நெளிஞ்சிக்கிட்டே இருப்பான். டேஸ் நீங்கள் பேசும்போது பயங்கர ஃப்ளெக்சிபிள். இந்த விரல் இங்கே வந்துடும். படிக்கும்போது எனக்குலாம் நான் ஃப்ளெக்சிபிள்லாம் கிடையாது. பாடி எங்கள் இரும்பு மாதிரி தான் இருக்கும். அதான் யாரோ வந்து அன்றைக்கி ஒன்று சொன்னீங்களே, ஏதோ ஒன்று வேண்டாங்க. அப்புறம் பாலகிருஷ்ணன் படிக்கும்போதெல்லாம் இப்படி வளைஞ்சிக்கிட்டு நெளிஞ்சு இந்த டான்ஸ் ஆடி அது ரொம்ப ஒரு நளினமாக ஏதோ ஒன்று சும்மா ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பான். படி சாமி படி, கையை ஆட்டாமல் படி. பாலையோட பார்த்து போடா என்கிட்ட சொன்னது. பாலையோட பார்த்து கொடுறான். அவங்கேயும் நினச்சி படிக்க நம்ம கையை பிடிச்சி வளைச்சி போடும் அப்படின்லாம் சொன்னது. அது மாதிரி ரொம்ப சூப்பர். அப்புறம் அவனோட வந்து நாங்கள் 10th வரைக்கும், ஆமாம் 10th வரைக்கும் ஒரு டியூஷன் போனோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டைம் போயிருக்கேன் கொஞ்ச நாள். ஸோ மேக்ஸ் சார்கிட்ட போனோம்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள். ஏதோ போயிட்டு அப்புறம் நின்றுக்கிட்டோம். ஸோ டைம் போக முடியல அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போ நினச்சி பார்த்தா நிறையா இருக்குது. அப்படியே வந்து திண்ணீர்லாம் வச்சுட்டு அப்படி தாளை வாரிசிக்கிட்டு அப்புறம் கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு அப்படியே எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள் அதெல்லாம். எத்தனையோ அப்போல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ், இவ்வளோ கஷ்டம். சொன்னால் சோறு இல்லாமல் இருக்குது, பணம் இல்லாமல் இருக்குது, இவ்வளோ தானே. நம்மளுக்கு அம்மா இல்லைங்கிறது கூட அது ஒன்று இருந்தது. பட் ரொம்ப இவங்களோடலாம் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்புறம் சாமி வந்ததுக்கப்புறம் தான் வந்து செல்வா வந்து ஃப்ரெண்டான. அப்படி நம்ம ஏசலில் இருக்கிற செல்வா அவன் வந்து அப்புறம் அம்சோட ஸ்கூல்மேட், என் ஒய்ஃபோட ஸ்கூல்மேட் அவன். அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அப்படி இன்னும் ரொம்ப க்ளோஸாக அவனோட தான் வந்து செல்வா வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த படம் பார்த்தோம். என்ன படம், அவனோட மின்னலை போய் பார்த்தோம் செல்வாவோட. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ஞாபகம் இருக்குது. 2 படம் பார்த்தோம் நானும் செல்வாவும் கோயம்புத்தூரில். பார்த்தேன் ரெஸ்தின்னு பார்த்தோம், மின்னலை 2 படம் பார்த்தோம். அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அந்த அவன் டக் பண்ணியிருந்தது, அந்த கலர், இந்த ஷூ போட்டிருந்தது. அப்போ இன்ஜினியரிங் கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் செட்டு. இன்ஜினியர்னால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுமா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்மளை ஆர்ட்ஸ் காலேஜில் தான் பார்த்ததே இல்லைல்ல, பிரமிப்பாக இருக்குமில்ல அப்போ. ஸோ அந்த மாதிரி அவனை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அப்புறம் சஃபி கோட் இருந்தது, விஸ்வநாத், விச்சு, அப்புறம் அழகராஜெல்லாம் அலுமினி வந்ததுக்கப்புறம் நம்ம குரூப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட இருந்தா. அப்படி பட் விச்சுவெல்லாம் முதல்ல இருந்தே கூட இருந்தது தான். கமலேஷு அது அதெல்லாம் வந்து நாங்கள் அலுமினி ஆரம்பிக்க இந்த குரூப்பெல்லாம் ஆரம்பித்த காலத்தில் நாங்கள் பேசி சிரித்து இதெல்லாம் பண்ணினதெல்லாம் அதெல்லாம் அதிகம். அத்தனை சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது. நிறைய எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் காயப்படுத்திடுமோ அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு காமெடி ஒரு அந்த ட்ராக்கில் தான் சொல்கிறோம், ஒரு அன்பில் தான் சொல்கிறோம். அப்படிங்கும்போது இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஊனப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது இட்ஸ் கோயிங் டு பப்ளிக் அப்படிங்கிறதுனால. ரொம்ப ஒரு பொறுப்பான பையன், ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டடு, ஒரு பேரன்பு, எப்போவுமே ஒரு அன்பு. என் மேலெல்லாம் பைத்தியமாக தான் இருந்திருப்பா. அப்படி தான் இருந்தா. அப்படி எனக்காக வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுத்தது. சாமிக்கெல்லாம் எனக்கு பிடிச்சிருச்சு. என்னை சாமிக்கெல்லாம் அவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நம்மளோட சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே எழுதுனதில் பேசுனது ஒரு க்ளோஸ்டு குரூப்ஸில் இப்போ ரீசெண்டாக பண்ணினது. அதுக்கே 10 நாளெல்லாம் அழுதுட்டு வந்துருந்தாங்க.
ஸோ அவ்வளோ ஹார்டாக இருந்த லைஃபு அந்த பல்லுடைஞ்ச ஸ்டோரியிலேருந்து. அதனால தான் ஒய்ஃப் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், இருங்க இருந்துட்டு போகுதுன்னு சொன்னா. அப்படி அந்த மாதிரி நிறையா அந்த 2 பாட்டு எழுதுனா 2 பாட்டுலேயும் பாதி பேர் காலின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பாட்டுலேயும் பாதி பேர் காலி. கவிதாலாம் சொன்னாங்க கூப்பிட்டு, நான் எந்நேரம் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுக்கா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு. அந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்ம இதுலேருந்து சொன்னார். என் ஒய்ஃப் வந்து சாரி கேட்டாங்க. அப்புறம் தான் சொன்னேன் வாட்ஸ்அப்பில் படி அப்படின்ட்டு. அப்புறம் அது சொல்லிச்சு, அண்ணா வந்தால் வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னான்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அது மாதிரி அவங்க ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ஹாரபிளான ஒரு சைல்டுஹுட். பட் அப்படிலாம் இருக்கும்போது கூட இவங்களோடலாம் இருந்ததுனால தான் அட்லீஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருந்துச்சு வாழ்க்கையில். ஒன்று வந்து பணத்தை தேடி ஓடி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இந்த சொசைட்டிக்கு எதிரானவன ஒரு மாதிரி ஏதோ பண்ணியிருந்துருக்கலாம் நம்மளாம் இருந்ததுக்கு. பட் ஒரு நல்ல சிட்டிசனாக இருந்துட்டு பீப்புள் இன்னும் ரொம்ப நேசிச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்காதெல்லாம் மற்றவனுக்கு கிடைக்கும்னு ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறதுனால தான் பாசிபிளாக இருந்துச்சு. இது முதல்ல ஒரு நண்பர்கள் படையாக தானே இருந்துச்சு. நம்ம ஒரு சொசைட்டிக்காக ஒர்க் பண்ண வரணும்னு சொன்னால் கூட இந்த நண்பர்களோடு வந்தது தான் எல்லா டைமும் ஹெல்ப் பண்ணோம். அப்படி அப்புறம் மெயினாக வந்து கோவிட்டில் நம்ம ஏசல்லேருந்து ₹1,00,000 போர் பீப்புள் ஃபுட்டு கொடுத்தோம். அவங்க அங்கேருந்து எல்லாம் வந்து ஏசல் நான்-ஐடி குரூப் சார்பாக அவங்க வந்து எல்லாம் இப்போ இன்ஜினியரிங்கில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. மகேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெர்மனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பிடிச்சி அவங்க ₹1,00,000 கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ₹2,00,000 கொடுத்தோம் கோவிட் டைமில் போர் பீப்புள் ஃபுட்டுக்கு. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து ₹2,00,000 செலவு பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு சில டீச்சர்லாம் வேலை போய் அப்படிலாம் இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் அவங்க அக்கௌண்ட்லேயே பணம் போட்டோம். எல்லாத்துக்கும் வந்து எப்படி கொடுத்தோம்னா அக்கௌண்ட் வாங்கி ஆடிட்டர்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் 5,000 10,000 அப்படி யாருக்கு என்னென்ன நீடு இருக்கோ எல்லாத்துக்கும் அப்படி அனுப்பிச்சுட்டோம் கோவிட் டைம்லாம். அந்த மாதிரி கோவிட் டைம்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா ஒர்க் பண்ண பையன். அப்புறம் ஜே கூட வந்து நம்மளுக்கு அந்த இது பண்ணணும் இல்லைங்களா, நம்ம வந்து அந்த கோவிட்டில் அந்த ரூம் கட்டி கொடுத்த மலக்கில் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஜெயச்சந்திராஜ் வந்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்ல பையன். அவனை பற்றிலாம் தனியாக தான் வீடியோ பண்ணணும். ஸோ அவன் சுந்தரேசனோட டைம் இதில் மறக்க முடியாது. அப்புறம் நாங்கள் அந்த ட்ராமாவில் நடிக்கும் போதில் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யாரையெல்லாம் போக் பண்ணணும், யாரையெல்லாம் ஹிட் பண்ணணும், அதாவது ஹார்டாக இல்லை, யாரையெல்லாம் கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டைலாக் எழுதி வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அவங்க ஹார்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு வின் பண்ணங்காட்டி தான் இத்தனை பீப்புளோட ஹார்ட்டை வின் பண்ண முடிச்சு செல் அலுமினியில் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு அதில் இயற்கையாகவே நம்ம இருந்தது அப்படிலாம் நடந்திருக்குது. அது இவங்களோட அக்செப்டன்ஸ் ஒரு பெரிய லெவலில் இருந்தது. சரியான எஃபர்ட்டு. அலுமினிக்கெல்லாம் வந்து பயங்கர எஃபர்ட் அந்த டைமில். அலுமினி ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் இவங்க இல்லாமல் ஆகலை. சரசு பயங்கரமாக ஒர்க் பண்ணது, மகேஷ், சரசு, அப்புறம் வெங்கடேஸ்வர சாமி, பிரசன்னா, கமலேஷ் கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டா அப்படி. அப்புறம் இங்கே எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மற்ற கூட இருந்து எல்லாமே பண்ணினது கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஜெயகர் சுரேஷ் இவங்க எல்லாமே இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா பசங்க பிள்ளை எல்லோரும் ஹெல்ப் பண்ண அந்த வரைக்கும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அலுமினின்னு வரும்போது. பட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆனது எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான். அதான் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து தான் நம்ம வெளியில் வந்து சமுதாயத்துக்கு வந்தோமே தவிர அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. எங்களுக்கு இருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளோ இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, படிக்கிறது, அந்த பசங்களோடு இருந்தது, பிள்ளைகளோடு இருந்தது. பெருசாக பேச முடியாது, பட் இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, பேசக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஆனால் நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்போல்லாம் பொண்ணுங்க பசங்களாம் இவ்வளவு இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போனால் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அந்த ரூல்லாம் இல்லவே இல்லைப்பா. நாங்களாம் பேசிக்கலாம், நாங்களாம் பேசலாம், நோட்டு வாங்கி எழுதுவாங்க, பிடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவோம். நாங்கள் தான் வாங்கி பண்ணுவோம், ஹோம்ஒர்க்லாம் பார்த்து எழுதுவோம், அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் ஜென்ரேஷனில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பட் நாங்களே ஜென்ரலாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொசைட்டி பூரா இருந்தது அந்த ஸ்கூலில். இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் வந்து இன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னா, பேசக்கூடாதுன்னு ஸ்கூலில் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேமிலியில் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் பண்ண முடியாது, சோசியல் மீடியா இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் டைமில் சொசைட்டியே அப்படி ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. பட் நம்ம பேசிக்கலாம். எங்களை அப்படி யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னா எல்லா பக்கம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அதனால் அளவாக தான் எல்லோரும் பேசிக்கிட்டோம். அப்படி இருந்த ஒரு டைம் தான். ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். அப்புறம் எந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயா சமாதி இருக்கும்போது வெளியில் அங்கே போய் உட்காந்துக்குவோம். மத்தியானம் ஆனாலும் சரி, இல்லாட்டி இந்த சாட்டர்டே ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு கதை பேசுகிறது, அங்கே படுத்துக்கிறது, இதில் அப்படிலாம் இருந்துச்சு. அவனோட இன்னும் வந்து தாராவரம் பூரா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. ஒருத்தர் கமலஹாசன் மாதிரி, ஒருத்தர் ரஜினிகாந்த் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பிரசன்னா ஒரு மாதிரி இருப்பான், அவங்க கூட சேர்ந்து தாராவரம் சுற்றும்போது. சாமி ஒரு மாதிரி இருப்பான். நான் ரொம்ப 2 பேர்த்தோட தான் ரொம்ப டைம் அதிகமாக நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் அதிக நேரம் இருந்தது, அதிக நாட்கள் செலவு பண்ணது இவங்ககிட்ட தான். அதிக 2 பேர். ஆனால் போனால் சொல்ல மாட்டா அப்படி, அங்கே போய் இருக்கிற இங்கே வந்து இருக்க மாட்டேங்க அப்படிமா பிரசன்னா. அதே மாதிரி சாமி அப்படி தான். அங்கே இருந்தால் என்னடா அங்கே இருக்கிறேம்மா இங்கே வா அப்படிமா அப்படி ஒன்றும். நம்மளுக்கு வீட்டில் இருந்து அங்கே எத்தனை வேலை செய்யணும் தெரியுங்களா? நம்ம தோட்டத்தில் எத்தனை வேலை செஞ்சால் நான் இங்கே டவுனுக்குள்ளே வர முடியும் தெரியுமா உங்களுக்கு? அத்தனையும் பண்ணி போட்டு இவங்களோட இருக்கிறதுக்கு வருவேன். அப்போ 2 பேருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏதோ தாயிலா பையனுக்கு நீங்களாம் இருந்து ஒரு ஆதரவாக இருந்ததுனால தான் அந்த ஸ்டேஜெல்லாம் வந்து மனசுடாமல் தைரியமாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லாம் வரும்போதெல்லாம் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி சாமி வந்து. அது நானும் கார்த்தியில் பிளான் பண்ணி தான் ஓடுவோம். அது ஓடி ஒரு தடவை 2வது வர இடத்துக்கு 3வது வந்துட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி தான் அவனை பற்றி. பூரா சிரிப்பு, சந்தோஷம். ஒரு நல்ல பையன். ஆக்சுவலாக ஒரு பிராண்டு எப்படி செட் பண்ண அப்படின்னா, ஒரு சிங்கிள் சைல்டு வந்து அப்படி இல்லைங்கிறக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கெல்லாம் அந்த தாட் நிறைய மனசுக்குள்ள இருந்து அதெல்லாம் உடச்சது வந்து சாமி தான். தனியாக ஒரு பையன் ஒரு குழந்தை இருந்ததுன்னா சிங்கிள் சைல்டாக இருந்தால் அந்த காலத்தில் எல்லாமே நமக்கு தான் இருக்கிற அந்த சுயநலமான அந்த காலத்தில் அப்படி வளர்ந்துருப்பாங்க. பட் அப்போ வந்து அதான் அன்றைக்கி போன இதுலேயே சொன்னேன்ல, எல்லாமே ஒரு குழந்தைன்னா பெருமையாக பேசிக்குவாங்க. பொண்ணு கொடுக்குறது, மாப்பிள்ளை கொடுக்குறது, நிறைய சொத்து அவங்களுக்கு வரும்னு சொல்லி அப்போ காசு தானே எல்லாமே. அப்போ வந்து ஒரு குழந்தைன்னு பெருமையாக பேசுகிற காலத்தில் ஒரே குழந்தைய இருந்தால் கூட இந்த மாதிரி ஒருத்தனை கூட கூட்டிகிட்டு போய் வச்சு ஆதரவாக இருந்து அன்பாக இருந்து கூடவே இருப்பா. அப்படி நான் எவ்வளோ நாள் இருந்தாலும் அங்கே என்ன போனால் சொல்ல போகிறாங்க. எப்போ போனாலும் இருந்தேன்னு சொல்லுவாங்களே தவிர போன்னு சொல்ல மாட்டாங்கன்னா, நம்ம ஊரில் வேலை இருக்கும், நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பெரிய பையனை சும்மா விடுவாங்களா? காட்டுக்குள்ளே வேலை செய்யணும். நிறைய உழைச்சி அந்த தோட்டத்துக்கெல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் உழைச்சி அது வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணலை, இத்தனை கடன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் இருக்கும்போது அந்த தோட்டம் தப்பிச்சது. கடைசியில் நான் வந்து ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ரெடி பண்ணோம். ஏதோ சம்திங் வந்து அந்த பெரியவங்களாம் பண்ணிட்டு போன புண்ணியம் ஏதோ ஒன்று அப்படியே நின்றுது. ஆனால் அவ்வளோ வேலை அதுக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு சில நேரம்லாம் தோணும், எதுக்குடா நம்ம இத்தனை வேலை வாங்குறாங்க அப்படின்லாம் தோணும். இத்தனை வேலை வாங்கி அத்தனை கடனை பண்ணி வச்சிட்டாங்களேன்னு தோணும். பயங்கரமான வேலை டிஎஸ். இந்த பரதேசி, இந்த டீ எஸ்டேட்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பரதேசி படம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில சீன் எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோ வேலை இருக்குங்க. எவ்வளோ எத்தனை வேலை. அது நம்ம தோட்ட சுற்றி முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சும்மா கிடந்துச்சுங்க. அது பூரா செடி பூடெல்லாம் முளைச்சிரும். அதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணுறதா முதல்ல கிலோமீட்டர் வேலி இருக்கும். அது காட்டுக்குள்ள வந்துடும். அதை அரைக்கி அதை க்ளீன் பண்ணுறது, வாய்க்கால் வரப்பு எடுக்கிறது, அவ்வளோ வேலை இருக்கும் எனக்கு. இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படா படிக்கிறதுலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. ஏன்னா எங்கூட நான் பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற பசங்க என்ன வேலை செய்வாங்களோ அந்தளவுக்கு நான் வேலை செய்வேன். ஆனால் அவன் படிக்க மாட்டான், அவன் வேலை மட்டும் செய்வான். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். இப்படிலாம் இருந்த காலத்தில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கும். சாப்பிட்டா தோட்டம் வந்துட்டால் கூட எனக்கு மோட்டர் எடுத்து தண்ணி கட்டி இதெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு இருக்கும். நான் அதெல்லாம் முடிச்சு படுத்த வருவேன். பட் இவன் சஃபிக்கு ஒரு தடவை எனக்கு கேட்ட ஞாபகம் இருக்குது. என்ன ஓல்டு உனக்கு இவ்வளோ வேலை இருக்குமா அப்படின்லாம் வந்து கேட்டா. அப்படி என்னடா இவ்வளோ வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டால். அப்படி பார்த்து சாப்பிட்டுன்னு நிற்கிறக்கு கொண்டாடும்ல அப்படிலாம் போய் பண்ணியிருக்கிறோம். அப்படிலாம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பாவையெல்லாம் பார்க்கும் கோவம் வந்துச்சு. என்னை வந்து சின்ன வயசில் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறைய இருக்கக்கூடாமல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க பூரா. அதான் சொல்கிறேன், ஒருத்தன் வந்து சுகவாசியாக இருக்கும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. சுயநலம் ஆகிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. அவர் ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஒரு 20 இயர்ஸ் விட்டுட்டார் இடையில. அந்த மாதிரி பீக் ஏஜ் விட்டுட்டார். பட் அதனால் நிறைய சிரமம் இருந்து எப்படியும் வந்துட்டோம். ஆனால் சாமிக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவன் படிக்கணுங்கிறத தாண்டி அவனுக்கு ஒரு ஜாபே கிடையாது. எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அவன் சாமியெல்லாம் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தால் அம்மாவே வாங்கிக்குவோம். ஐயோ அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவனை கடைக்கு அனுப்பிச்சு போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வானா அம்மாவே போவாங்க. அம்மாவே சூப்பராக டிவி சுட்டி ஓட்டும். நான்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கிறேன். இந்த ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கொடுத்து நீங்களே ஓட்டுங்கம்மா அப்படின்னா ஒரு சில நேரம்லாம் ட்ரிபிள்ஸ் போயிருக்கிறோம் அம்மாவோடலாம். அதனால மறக்கவே முடியாது. 9th நம்ம படிக்கும்போதெல்லாம் 8th 9th படிக்கும்போது 8th படிக்கும்போது வீட்டுக்கெலாம் போயிருக்கிறேன். 8th 9th ஒரு டைம் வந்து ட்ரிபிள்ஸ் அது ஒரு டைம். அதுக்கப்புறம் அவன் நம்ம தானே ஓட்டுவோம். அப்புறம் அம்மா ஓட்ட விட மாட்டோம். பட் அப்போல்லாம் அவங்க ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஓட்டுக்குமான்னு சொல்லி. அப்போ தாங்க சிறுசு 2 பேருமே. அப்புறம் டவுனுக்குள்ளே அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் வண்டி ஓட்டி போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் போக மாட்டோம். அம்மா தனியாக டிவி சுட்டியில் போவாங்க. அப்புறம் நாங்கள் ஏதோ ஒரு வண்டி இருக்குமே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறது தான். அப்படி அவனோட அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மாதிரி தான் அப்படி தான் இருந்திருக்கிறோம். பார்க்க முடியல, ரொம்பலாம் இது பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் எப்போ பேசினாலும் அந்த எமோஷன் இருக்கும். எப்போ பேசினாலும் அவனோட ஏதோ ஒரு இதுக்கெலாம் ஒரு டைம் ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் நைட்டு வெடி வரைக்கும் வந்து பேசிட்டு போனேன். என் ஒய்ஃபு போகும்போது தூங்கும்போது ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. காலை எந்திரிச்சு ஒரு காஃபி கொடுத்தாங்க. பேசிட்டு தான் வந்துருந்தோம். ஒரு இஷ்யூன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம். அப்படி அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அது மறுபடியும் செக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், திரும்ப எதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம சொன்னாலும் நடக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி அவனுக்கு கூப்பிட்டு பேசணும். ரொம்ப எனக்கு அது ஒரு மறக்க முடியாது. பிரசன்னா போய் சண்டை போட்டது தான். நான் கூப்பிட்டு சொன்னோன்னே அம்மாவை யாரோ சத்தம் போட்டாங்களாமா என்ன சொன்னாங்களாமான்னு பிரசன்னாட்ட சொன்ன பைக் எடுத்துகிட்டு போயிட்டு மிரட்டிட்டு போட்டு வந்தான் போய். அதெல்லாம் மறக்கவே முடியும். சண்டை போட்டு வந்தா அப்படி போய் தொலைச்சி போடுன்னு சொல்லி போட்டு வந்தா அப்படி சொல்லி போட்டு வந்தா அப்படி ஆன்லைனில் எதுவும் பண்ணுறீங்க தொலைச்சி போடுன்னு சொல்லி போட்டு வந்தா அப்படி. அதெல்லாம் எவன் பண்ணுவான் போய். இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா? எந்த ஃப்ரெண்ட்ஸும் போவாங்களா? ஐயோ நம்மளுக்கு பயம் வந்துடும். இங்கெல்லாம் போன குட்டி கூட இருக்க மாட்டானுங்க. அப்புறம் இவனுங்களெல்லாம் போய் எப்படி போய் யார் இருக்கிறீங்களா? அப்படிலாம் ஒருத்தர் எதிர்த்தா மண்டையோடையும் தெரியும். ஒருத்தர் எதிர்த்தா ஹர்ட் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் கரெக்டாக போகலை அவங்கள போய் ஏற்றினா அவன் நம்மளை பழி வாங்குவான். அவன் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்ப்பான்.
அவன் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கெட்டது பண்ண பார்ப்பான், நம்மளை கார்னர் பண்ணுமா, குரலை பிடிச்சி நெருக்குமா, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்லது பண்ண முடியும். அப்படி தான் நம்ம நண்பர்கள் எல்லாமே இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்ட. ப்ளஸ் நான் தனியாக தான் போனேன். அப்படி நான்லாம் கூட இல்லை. நான் கூடனா அடி விழுந்திருக்கும் அவங்களுக்கு. நம்ம கூடனால பிரச்சனை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோதான். நம்ம இல்லைங்கிறனால வாய் லெவலில் இருந்து வந்துருக்கு இந்த மாதிரி. அப்படி தான் நண்பர்கள்லாம் இருந்தாங்க, அவ்வளோ ஆரோக்கியமாகவும். அப்புறம் அசோக்கை பிடிச்சி ஓட்டோட்டு நோட்டிக்கிட்டு எந்நேரம் அவனும் அப்படி தான். அவனும் நல்ல பையன், கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்போம் அப்படி அவங்களாம். நானும் சாமியில் கொஞ்சம் சுமார் மூஞ்சி குமார் தான் எல்லோரும். எங்களெல்லாம் பார்க்க தான் பிடிக்குங்கிற ரேஞ்சு நாங்கள்லாம். பிரசன்னாலாம் பயங்கர ஹேண்ட்ஸம். பிரசன்னா, அசோக்கு, கார்த்தி அவங்களும் ரொம்ப நல்லா இருந்த பசங்க எல்லோரும். ரொம்ப நல்ல லட்சணமாக, ரொம்ப நல்ல குட் லுக்கிங். அப்போல்லாம் நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல சாப்பாடு, நல்லா இருந்த பசங்க. பட் அப்போ எனக்கு இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து ஒரு காம்ப்ளெக்ஸே வராமல் இருந்த காரணம்லாம் பிரேமா மிஸ் தான். ஒரு டைம் வந்து நம்மளுக்கு அந்த அது சொல்லாமான்னு தெரியலலாம் பர்சனல் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது எப்போவுமே தமிழ் ட்ராமாவில் ஹீரோவாக நடிக்கிற ஒரு பையன்கிட்ட இருந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் பார்த்துக்குங்க, ஒரு எளிய பையன், ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து போய் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டீச்சர்ஸுக்கு ஃபேவரேட்டாக இருக்கிற, இப்போ நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா ஏதோ கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க டீச்சராக, அவங்ககிட்ட இவங்க படிச்சிருப்பாங்க. அதனால் அவங்க பசங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் கிட்னா உங்களுக்கு ஸ்கூலில் தெரியுமில்ல, யாருக்கெல்லாம் எங்கள் ஜென்ரேஷனில் அப்படி தான் இருந்து, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. என்ன மாதிரி ஒருத்தன் போய் எல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த ட்ராமாவில் போய் ஒரு ஹீரோ நடிக்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா டிஎஸ், சான்ஸே இல்லை அதெல்லாம். அப்போ அதெல்லாம் பண்ணும்போது அந்த பையனுக்கு பிடிக்கல. அவங்ககிட்ட இருந்து அவன் ஒரு 3-4 வருஷம் பண்ணிட்டான், 3 வருஷத்தை பண்ணான். அப்புறம் எங்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க, பிரேமலதா மிஸ் தமிழ் ட்ராமா நீங்கள் பண்ணிங்க, இங்கிலீஷ் ட்ராமா கிட்ட கூட போகல. நம்மளை விக்டோரியா மிஸ் இருந்தாங்க, சார்லஸ், கார்த்தி அவங்களாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம தமிழ் ட்ராமாங்கனால நம்மெல்லாம் அப்போ 2-3 விஷயம் சொன்னதெல்லாம் என்னை வந்து அவன் கிண்டல் பண்ணுறான். அப்போ வந்து என்னென்னா அந்த கண்ணெல்லாம் ஒடுங்கி போயிருந்துச்சு. அப்போ தெரியல டிஎஸ், அப்போ அவ்வளோ ஃபிட்டாக இருந்த டைமு. கிட்டத்தட்ட 6 பேக் தான் இருந்துச்சு அப்போல்லாம். உடம்பு அதெல்லாம் தெரியாதுல்ல, அவ்வளோ வேலை, அவ்வளோ தோட்டத்தில் வேலை செய்யணும், தூக்கம் கம்மியாக இருக்கும், நம்ம அவ்வளோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் அப்படிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய வேலை பார்த்தா இப்போ எங்கேயும் இங்கே கன்னத்தில் ஒடுக்கொழுகும். இப்போ இவ்வளோ ஃபேட் இருக்குது கழுத்தில், இங்கெல்லாம் ஃபேட் இருக்குது, தாடி இருந்தாலும் தெரில, உங்களுக்கு சேவ் பண்ணால் தெரியும். இப்போ பெருசாக இப்போ தான் ஜிம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், பெருசாக பண்ணல. ஒரு 3-4 நாள் தான் 4 நாள் தான் பண்ணியிருக்கேன். பட் அப்போல்லாம் கன்னத்தில் வந்து குழி இருந்துச்சு. அது வந்து அவ்வளோ ஃபிட். இப்போ என் பையனுக்குலாம் இருக்கும்போது தெரியும், அவன் பயங்கர ஸ்ட்ராங். பார்த்தீங்களா 100 kg வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. 100 kg நான் வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணியிருந்தாங்களா, யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோவில் இருக்கும் பாருங்கள். அப்போ அப்படி தான் நானும் இருந்தேன் அந்த ஸ்டேஜில். ஆனால் இவங்க வந்து அந்த பையன் வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறான், கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான். அப்போ வந்து கிண்டல் பண்ணுறா, அப்படி வந்து இவனு தான் இருந்தா, அப்படி சாமி தான் இருந்தா அப்படி. அப்போ வந்து இந்த மாதிரி அவன் கண்ணெல்லாம் ஒடுக்குழுந்து கிடக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறான் பையன். பொண்ணுங்களாம் இருக்காங்க. எனக்கு மேக்கப் போடுறதுக்கு பிரபா அவங்களாம் தான் வந்தாங்க. பெரிய தேங்க்ஸ்மா, எனக்கு இந்த கலரெல்லாம் அடிக்கிறதுக்கு அவங்க பிள்ளை தான் வந்தெல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து அப்படி சொன்னோன்னே தமிழ் மிஸ் சொல்லிச்சு, கனகராஜுக்கு வந்து முடி அவ்வளோ அழகு, கண்ணுக்காது மூக்கு வயலாம் அவ்வளோ லட்சணமாக இருக்குன்னு எனக்கு முதன்னு சொன்னது அவங்க தான். எனக்கு அது வரைக்கும் இப்படி யாருமே பேசுனதில்லை. எப்போவுமே ஒரு காம்ப்ளெக்ஸாக வளர்ந்த பையன்தான். நம்மளை எல்லாமே பாடி ஷேமிங் பண்ணி எல்லாமே, அம்மா இல்லைங்கிறனால என்ன, அம்மா இல்லைன்னா அவ்வளோதான், அனாதை தான். எல்லோரும் இஷ்டத்துக்கு போகிற வாரம்லாம் 2 அடி அடிச்சு போட்டு போகிறது தான். அந்த ஜென்ரேஷன் அம்மா அப்படி, இந்த ஜென்ரேஷன் அம்மா அப்படிலாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இல்லைன்னா அந்த ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி தான் வந்து நம்ம சொல்கிறோம், இன்றைக்கெல்லாம் வந்து குழந்தைகள் விட்டு போட்டு, குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூட வந்து ஹஸ்பண்ட் தவறி போயிட்டா அது ஓகே, இருக்கும்போதே வந்து சண்டை போட்டு வேறு கல்யாணத்துக்கு போயிட்டது, வேறு ரிலேஷன்ஷிப் போயிட்டது, குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல் தன்னைத்தானே தான் சுகந்தான் பெருசுன்னு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்களா. அன்றைக்கெல்லாம் அப்படி பார்க்கவே முடியாது. அது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஜென்ரேஷனோடு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வெங்கட அவங்க அம்மாலாம், சாமி அவங்க அம்மாலாம் இறந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும், அந்த ஸ்டாண்டர்டு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நேற்று கோபு அவங்க அம்மா பற்றி பேசினேன், எல்லாத்தோட அம்மாவை பற்றி பேசணும்ல. கோபு அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்கிறேன், சுரேஷ் அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்கேன், ஜெயகரா அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்கிறேன், அப்புறம் யார் பிரசன்னா அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்கிறேன், வஞ்சி அவங்க அம்மாவை பற்றி பேசிக்கிறேன், வாசு அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்த அத்தனை நண்பர்களோட தீபியோட அம்மாவை பற்றி பேசினேன். நான் மீட் பண்ண அத்தனை மதர்ஸையும் பேசியிருக்கேன்ல. இங்கே வந்து அந்த ஸ்டாண்டர்ட்லாம் குறைஞ்சி போயிருமோன்னு பயமாக இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படிலாம் இருந்த காலத்தில் இந்த அம்மா வந்து ஐயோ, அது வந்து மற்றவங்ககிட்ட அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நம்மளெல்லாம் எப்படி வச்சு பார்த்துக்கிட்டாங்க, நம்மளுக்கெல்லாம் பண்ண திருப்பி பண்ணுறக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதுதான் விஷயமே. இப்போ என்னையெல்லாம் கொண்டு வச்சு பார்த்து எல்லாம் பண்ணி நான் என்னத்தை திருப்பி பண்ண போகிறேன்? நானே அவங்க ஏதாவது பையன் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், இந்த பையன் ஒன்றும் படிக்க மாட்டானே, இவன் சுமாராக தான் படிச்சுட்டு இருக்கிறான், இல்லை ஒரு அளவாக படிக்க வைக்க மாட்டாங்களே, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டாங்கப்பா. அதை கேட்டார்.
பிவிபியில் போய் நான் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிவிபியில் போய் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதணும், இவங்கெல்லாம் போனாங்க, நான் வரலின்ட்டு. நான் எதுக்கிட்ட அங்கே வரமாட்டேன்ட்டேன். அப்போ அப்பா வந்து சொல்லி ஏதோ ஒரு வழி நடக்கணும், இன்ஜினியரிங் படிக்கலாம். எனக்கு அவ்வளோ ஆசை டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும்னு. வசதி வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் நம்மளாம் காலேஜ் போகணுன்னு தெரியாது. அப்புறம் நான் இவங்க கூட போய் பிவிபியில் திண்டல் இருக்குல்ல, பாரதி வித்யாபவனில் போய் அந்த அதில் கூட கஜான்னு கூப்பிடுவோம் ஜெயச்சந்திரஜ். அவன் அதுலேயும் சென்டம் தான் வாங்கினான். மேக்ஸில் 200 ஒரு 200 தான் வாங்கினான். அப்படி அப்போவுமே ரொம்ப அது நிறைய வேல்யூஷன் பண்ணாங்களாம்மா. அவனை குறைக்கிறக்கு அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க அந்த டைமில். அந்த மார்க்கை குறைக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாங்களாம்மா. ஆனால் அது பண்ண முடியல அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற இதில் அம்மா எல்லாம் கூப்பிட்டு போய் வச்சு நல்லா என்னை பார்த்து சோறு போட்டுது. அது சோறெல்லாம் அந்த பசிங்கிறதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியும். நம்மளுக்கெல்லாம் சோறு போட்டாலே பெருசு. அதனால தான் ஒரு சில நண்பர்களோடலாம் சண்டை வந்துருச்சு அப்படிங்கும்போது, ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்படிங்கும்போது, சாப்பிட்ருந்தோம்னா அந்த இடத்துல நான் கம்முன்னு இருந்துக்குவேன். சாப்பிட்ருக்கிறேன், பேசாமல் போக சொல்லுங்கன்ட்டு வந்துடுவேன். யார் என்ன பண்ணாலும் ஆஃப்லைனில் திட்டிகிட்டு வந்துடுறது தான். அங்கே போய் சோறு தின்ட்டுருக்கிறேன், அதுக்கு மேலே பேச முடியாது, கம்முன்ட்டு போவோம், அப்படி தான். ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் பார்க்குறதே இல்லையில்ல. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வேல்யூலாம் யாரும் கொடுக்குறதில்ல. அங்கே போய் சாப்பிட்ருக்குறோம், அங்கே தங்கியிருக்கிறோம், அங்கே இருந்திருக்கிறோங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுல்ல. அப்படியே தூக்கி போட்டு இந்த சமுதாயம் அங்கேருந்து எங்கே மாறிச்சுன்னு பாருங்கள். இப்போ வெங்கடேஸ்வர சாமி எங்கள் ஜென்ரேஷன்லேருந்து வெங்கடேஸ்வர சாமி அவங்க அம்மா ஜென்ரேஷன்லேருந்து இன்றைக்கெல்லாம் திரும்ப பார்க்கும்போது அந்த மாதிரி பொம்பளைகளும் இல்லை. அந்த அந்த மதரோட லவ் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஈஸி அதை வந்து நம்ம டக்குன்னு இப்போ நிறைய பிரேக்கப் நடக்குது. குழந்தைகளை கன்சிடர் பண்ணணும். குழந்தைங்க தான் முக்கியம். இங்கே எந்த ஆம்பளை பெர்ஃபெக்டில், எந்த பொம்பளை பெர்ஃபெக்டில், எல்லாத்தோட குறையோடு இருக்குது. எல்லாமே குறை இருக்குது. எங்கிட்ட ஒரு குறை, அவன் மனைவிட்ட ஒரு குறை இருக்கும். கோவப்படலாம், கோவம் வராமல் இருக்கலாம், இதுக்கு ரியாக்ட் பண்ணலாம், அது என்ன வேணால் இருக்கலாம். சம்பாதிக்காமல் போயிடலாம், இல்லை உடம்பு ஹெல்த்தியாக இருக்கலாம், இல்லாமல் போயிடலாம், எப்படியும் நடக்கலாம்ல. ஆனால் வந்து அந்த அந்த குறையோடு ஏற்றுக்கிறது தானே காதல். இவங்க இவ்வளோ தான், இந்த இந்த லிமிட்டேஷனோடு ஏற்றுக்கிறது தானே இவங்க இவ்வளோ தான். ஆனால் எனக்கு அவங்க தானே உலகம், அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது நான் போய் அம்சம் இப்படி லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது கூட அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. வேறு யாராக இருந்தால் சொல்லியிருப்பாங்க, நீயே கஷ்டப்பட்டுருக்குற, நீ ஏன்டா நீ என்னடா இப்படி பண்ணுற பிடிக்கிறீன்னு. நம்ம இதெல்லாம் சொல்லும்போது கூட அதுக்கு சப்போர்ட். அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே குழந்தைகளுக்குன்னே அந்த வெங்கடேஸ்வர சாமி வீடு எப்படி இருக்குன்னா, அவன் படித்து வளர்றதுக்கு உண்டான சூழல் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. வேறு ஒன்றுமே இருக்காது. அவங்க அப்பா அம்மா கூட பெருசாலாம் சண்டை போட மாட்டாங்க. நான் இருந்தாலும் சண்டை வரும். அப்பா அம்மா சண்டை போட்டால் கூட முன்னாடியே தான் நடக்கும். அதெல்லாம் ஒரு சில டைம் பார்த்துருக்குறேன். அவர் போய் ரெண்டுத்தையும் சமாதானப்படுத்துவேன். அதெல்லாம் நான் போய் பண்ணுவேன். இவன்கிட்ட விடாடே எல்லாம் சரியாகிறாங்க வாடா அப்படின்ட்டு உள்ளே போக மாட்டான். எனக்கு நான் தான் வந்து பாதர் பண்ணிட்டு போய் பேசியிருக்கிறேன். சரியாயிருவாங்கடா வாடா மச்சி மேலே போகலான்னு மாடி கூட்டு போயிடுவான் சண்டை போட்டாங்கன்னா. ஆனால் நான் போய் வந்து அம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசி, அப்புறம் அப்பாட்டம் போய் பேசி அந்த 2 பேர்த்துக்கு அதெல்லாம் நான் பஞ்சாயத்துலாம் பண்ணி சேர்த்து வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு வந்துருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், போர் அடித்தா வந்து கூப்பிட்டு போயிடுவேன் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்கு வந்து மைண்டை செட் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தான். எனக்கு அது புரியும். எனக்கு வந்து அந்த ரிவைஸ் பண்ணுறங்கிற ஒரு பழக்கமே தெரியாதுங்க. அது அவன் பண்ணி தான் பார்த்துருக்கான். அவன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தது அங்கே தான். எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்போவுமே வந்து நைட்டு வந்து படிக்க முடியும். காலையில் எழுந்திரிச்சா அப்புறம் இங்கே எருமாடு பிடிச்சி காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலை இருக்கும்ல, எல்லா பக்கம் சொல்லியாச்சு. அது வந்து எருமாட்டுக்கு சாணி எடுக்கணும், பிடிச்சி வேறு கட்டித்தில் கட்டணும், பில்லு தரிச்சு போடணும், அதாவது வந்து தட்டு தரிச்சு போடணும், பில்லு போடணும். இன்னொரு 5 நிமிஷம் முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் நம்மெல்லாம் இருந்து பண்ணியிருக்கிறோம் இல்லையா? பட் அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. பட் அவன் தான் வந்து எனக்கு இந்த ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று வந்து சொல்லி கொடுத்தது வந்து சாமி மட்டும்தான். சமைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் உருட்ட முடியாது. அம்சன் ஒரு 5 நிமிஷம், அம்சு 5 மினிட்ஸ் மட்டும், 1/2 மினிட் சத்தம் கேட்குது, சாரி. அப்புறம் அந்த மாதிரி இருந்து படிக்கிற என்வரான்மெண்ட் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. அந்த படிக்கிற என்வரான்மெண்ட்டில் என்னை வந்து எப்படியாவது நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக தான் இருந்தார். அதான் சொல்கிறேன் பாரு, நான் இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்லி இந்த பிவிபியில் போய் எக்ஸாம் எழுத சொன்னது அப்பா பண்ணது தான். அங்கே போய் எழுதிட்டு வந்தேன். நல்ல ஸ்கோர் தான் வந்துச்சு. அதில் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் மார்க் இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒவ்வொரு ட்ரீம் சொல்லும்போதும், ஒவ்வொரு ஆஸ்பிரேஷன் பற்றி பேசும்போதும் அவங்க அப்படி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. அம்மானா முழுக்க சாமி தான் உலகம் அப்படின்னு அவங்க அம்மா இருந்தது. அது அப்படி நிறைய அம்மாவை நான் பார்க்கல. இப்போ கோபு அவங்க அம்மாவை பார்த்தோம்ல, அந்த மாதிரி வந்து வெங்கடேஸ்வர சாமி தான் அந்த அம்மாவுக்கு உலகம். அவனை தாண்டி ஒன்றும் கிடையாது. வெங்கடு படிக்கணும், வெங்கடு வேலைக்கு போகணும், வெங்கடு கல்யாணம் பண்ணணும், புள்ள பெற்றுக்கணும், வெங்கடு தான். அதை தாண்டி ஒன்று அவங்க பேசி என் வாழ்க்கையிலேயே பார்த்தது எதுவுமே பேச மாட்டாங்க. சாமி தாண்டியெல்லாம் அங்கே ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரிலாம் எந்த ஒரு அறிகுறியும் எதுவுமே இருக்காது. அதை தாண்டி ஒன்று எப்போவுமே பேசுனதில்லை. இந்த சொத்தை வாங்கணும், இதை வாங்கணும், இங்கே சம்பாதிக்கணும், இந்த காசு சம்பாதிக்கணும், இந்த தொழில் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் இவன் படிக்கணும்னு தான்.
அந்த அப்போ அவன் படிக்கணும்னு தான் கோழி பண்ணையெல்லாம் போட்டாங்க. எல்லாமே அவனை சுற்றி தான் நடக்கும். எனக்கு அப்படி தான் வாழணும்னு ஆசை என் குழந்தைக்காக. அப்படி என் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. எல்லாமே சென்டர் ஆஃப் எவ்ரிதிங் வந்து சாமி தான் இருப்பேன் அப்படி அவங்க வீட்டில். அவனை சுற்றி தான் அந்த அந்த எல்லாமே இயங்கும் அப்படியே. அவன் அப்படி தான் ஒரு குழந்தைய வளர்த்தணும். அதுதான் குட் பேரண்டிங். அப்போ தான் நல்ல குழந்தைய வளரும். தருதலையாக போயிடாது. சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு 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 ஆன்டி எலிமெண்ட்டாக மாறிடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சாமி வந்து அப்படி தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அப்படி இருந்து வளர்த்துனதுனால அவன் அப்படி இருந்தான். எனக்கெல்லாம் அது ஒன்றுமே இல்லை. எனக்கு அப்படியே டோட்டலி ஆப்போசிட். இங்கே எங்கேயுமே என்னை மையப்படுத்தியில் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது. கனகுங்கிற ஒரு பொருட்டு கூட இருக்காது. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உலகமே சாமின்னு இருக்கும். இங்கே ஒன்றுமே இல்லடா நீ அப்படின்ட்டு இருக்கும். இங்கே ஒன்றுமே இருக்காதுல்ல. அதுதான் அம்மாங்கிற ப்ரெசன்ஸு. அது அம்மானு ஒரு ஆள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அதனால தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பிரேக்கப்பே ஆனால் கூட கொஞ்சம் பேசி பேச்சப் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். குழந்தைகளை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த குழந்தைங்க வந்து உங்கள் குழந்தைகள் விக்டிமாக தான் இருக்கும். நான் ஒரு விக்டிம் தான். அந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் ஒரு விக்டிமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிட்டுருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு சிலது நான் கண்டிப்பாக அவங்களோட மிஸ் பண்ணியிருப்பேன். பட் அவனோட இருந்த நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக, மன நிறைவாக, நிம்மதியாக இருந்துட்டு, ஹாப்பியாக. எனக்கு இன்னொரு சைட் ஆஃப் தாராபுரம் அவன் தான் காமிச்சது. இன்னொரு சைட் ஆஃப் டவுன் லைஃப் அவன் மூலமாக பிரசன்னா மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறனோ அதுக்கு முன்னாடி இருந்து சாமி பிரசன்னா திரும்ப 11th வந்து தான் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகி எப்படி திரும்ப பண்ணுறோம். சாமி 8th இருந்தே அவன் வந்து கொஞ்ச நாளில் க்ளோஸ் ஆகிட்டேன். என்னடா பொறிவரா ஸ்பான்சஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கான். அவன் லிசன் பண்ணுவான்ப்பா, கிளாஸ் லிசன் பண்ணுவான். நம்மள மாதிரி கிடையாது. நம்ம எங்கேயும் லிசன் பண்ணுறோம். நம்ம எந்நேரம் டே ட்ரீம்ஸ் இவங்களோட பேசுறது, சண்டை கட்டுறது, இப்படி தான் அலும்பு பண்ணிக்கிட்டு இப்படி தான் எப்போவுமே லிசன் பண்ணதில்லை. எனக்கு தெரியவே நான் என்ன ஒரு மெமரி பவர் போய் படிப்பேன். அதில் என்ன புரியுதோ அதை வந்து பண்ணினது தான். அதை வந்து எக்ஸாம் எழுதி அப்படி தான் வாமிட் பண்ணுற மாதிரி தான் நான் அப்படி தான் பண்ணிக்கிறமே தவிர அவன்லாம் அவன் புரிஞ்சு லிசன் பண்ணுவான். அப்படி கிளாஸில் லிசன் பண்ணி படித்த பையன். அப்படி தான் நம்மளுக்கு அந்த என்னன்னே அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், மைண்ட் எங்கேயோ போயிடும். அப்படி தான் இருந்திருக்கிறேன். நிறைய ஓடும்ல. அப்புறம் வீட்டில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். யாரோ ஒருத்தர் அம்மாவை பார்த்துட்டு வந்திருப்பேன். இல்லை ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஹார்டாக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வரான்மெண்ட்டெல்லாம் இல்லை. ஆனால் ஹெல்த்தியாகவே இருந்தேன். சுற்றி வந்து நான் வளர்ந்த விதம் அதெல்லாமே ரொம்ப ஹாரபிள், ரொம்ப கொடுமையான ஒரு நியாயமே இல்லாமல், ஒரு மனிதாபிமானமற்ற அப்படி நிறைய இடத்துல இருந்துருக்கிற அந்த ஒரு சிலதெல்லாம் ஷேர் பண்ணால் உடஞ்சி நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. பட்டு அப்படிலாம் இருந்து நான் இவ்வளோ தூரம் பாசிட்டிவாகவும் ஹெல்த்தியாக இருந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி மனிதர்கள், இந்த மாதிரி நண்பர்கள், அவங்க ஃபேமிலி, அவங்க எனக்கு காட்டின ஒரு அன்பு, பாசம், அந்த ஈரம் அவங்க மனசில், அதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. எப்போவுமே சாமியெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். எனக்கு இப்படிலாம் ஒரு நண்பன் வந்து வினோத்துக்கு அப்புறம் வினோத் வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் தான் ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம். அப்படிலாம் அவன் 4ஆம் கிளாஸ்லேருந்து அவன் பயங்கர க்ளோஸ். அப்படி தான் ஒன்றா இருந்திருக்கிறோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து அந்த வயசில் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படி தாராத்தை கூட எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் இருந்து சந்தோஷமாக இருந்திருப்போமோ, அதே மாதிரி 8ஆம் கிளாஸில் வந்தது தான் சாமி. 12+1 வந்து பிரசன்னா. இவங்க 3 பேருக்கு மூலமாக நான் தாராவரத்தை வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். எங்கேயுமே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அந்த குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லாமே இயங்கணும். குழந்தையோட படிப்பு, இந்த பையனோட நம்ம சொல்லலாம், நம்ம அப்போ தியாகம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னா, இல்லை வாழ வேண்டியதில்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃபுங்கிறது ஒரு பெட்ரூம்குள்ளே இருக்க போகுது. அவங்களோட அந்யோன்யங்கிறது அவங்களுக்குள்ளே அது இருந்தால் போதுமானது. ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து என் புருஷன் பெருசு, என் பொண்டாட்டி பெருசு அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்து அந்த குழந்தைகளை சுற்றி தான் இயங்கணும் ஒரு குடும்பமே. ஒரு குழந்தைன்னு வந்துட்டு அந்த குழந்தைய நோக்கி தான் எல்லாமே இருக்கணும். என் புள்ள படிக்கணும், என் பையன் படிக்கணும், தூங்கணும், சாப்பிட்ணும், அவன் இந்த மாதிரி அவனுக்கு இந்த ட்ரெஸ் வேணும், அவன் இங்கே போகணும், அங்கே வரணும், இப்படி ஒரு ஆளாகணும் அப்படின்னு அந்த குழந்தைய பேஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல சிட்டிசனை நம்ம வளர்த்த முடியும். அப்போ தான் அந்த குழந்தை நல்லா வளரும் மென்டலாகவே. ஆனால் இங்கே பாதி பேர் அப்படி பண்ணுறது இல்லை. நம்ம சந்தோஷம், நம்ம துக்கம், நம்ம சுகம், அப்படி தான் நம்ம போயிடுறோம். ஸோ அதனால இப்படி ஒரு ஹெல்த்தியான பீப்புளெலாம் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். சாமி மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்கு தேவை. காசு கொடுக்குறதுலேருந்தும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறான். பட் எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அப்படி மகேஷ் அவங்களாம் ரொம்ப ஜெர்மனியில் ஒன்றா க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க 2 பேரும் ஒன்றா அங்கே இருக்கிறாங்கிறதுல ரொம்ப ஹாப்பி. மற்றவங்க வீட்டுக்கெலாம் போய் இருக்கிறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில்லை. அப்படி இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பக்கத்தில் மோனோவில் இருப்பான், அவனையெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். கௌதம், சேமானந்த் தியோடரு. நான் சேம் வீட்டுக்கு போவேன் அடிக்கடி. நானும் சாமியும் சேமும் வருவா. அப்படி சேமானந்த் தியோடர் வருவா. அப்படி நாங்களும் அங்கே போவோம். அது சும்மா விடுவோம். அதெல்லாம் நம்ம பண்ணவே சொல்ல வேண்டாம், விடுங்க. இன்னொரு
அது பேரை சொல்லிட்டு இல்லைன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி செம ஸ்டோரி இருக்குது சிரிக்கிற மாதிரி. பேரை சொன்னதுனால வேண்டாம் காட்டாயிரும். அந்த சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருக்கும். அது ரொம்ப ஒரு பொண்ணு ஒன்று தூரத்தில் சைக்கிளில் வந்துட்டு இருந்தது. உன்னை பார்க்குதுன்னு ஏற்றி விட்டு நானும் இவனும் தான். சும்மாறா உனக்கு என்னடா தெரியும்ப அவன் ஆமாம் அப்படிமா நான் சொன்னேன் அப்படியே பிடிச்சி அம்சு மாதிரி தான். அம்சு வந்து என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சு ஒய்ஃப் எவ்வளோ புரிஞ்சு வச்சு எல்லாம் நம்மளோட இருந்துட்டு இத்தனை வருஷம் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் சாமி நான் என்ன சொன்னாலும் அப்படி புரிஞ்சுக்கோ அப்படி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணினது இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது டேஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இது வரைக்கும் ஒரு நாள் ஏன் என்ன பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னு ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. அப்போ 2 பேரும் ஒன்றா சின்ன வயசுலேருந்து இருக்கிறோம்ல. சின்ன வயசுலேருந்து காலேஜ் முடிச்சு வந்து அவன் ஜெர்மனி போகிற வரைக்கும் ஒன்றா தானே இருந்திருப்போம் எல்லா டைமும் இல்லையா. ஒரு தப்பான வேலைக்கு போனதே கிடையாது. கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போனதே கிடையாது 2 பேரும். அப்படிலாம் வந்து பொண்ணுகளை போய் பார்க்கணும் சைட் அடிக்கணும் பின்னாடி அதிகபட்சம் போனால் ரம்பா படம் பார்க்க போவோம். ஏதாவது நடிகை இந்த சினிமா பார்க்க போகிறதானே தவிர எங்கேயும் ஒரு பொண்ணு பின்னாடிலாம் போய் எனக்கு பிரசன்னாவும் அந்த பழக்கத்தை பழக்கல, சாமி அந்த பழக்கத்தை பழக்கல. அவங்களாம் பழக்கி தான் நான் பழகியிருப்பேன். அதெல்லாம் பழக்கவே இல்லை. அப்போ நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறது, பொண்ணுகளை போய் நம்மளாம் லவ் பண்ணால் போய் நின்றுருப்போமே தவிர லவ்வரை பார்க்க போய் நின்னமே தவிர பொம்பளை முன்னாடியில் ஜென்ரலாக போய் இப்படி சுற்றலாம். அந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன் எல்லாருமே அவங்களோட ஃபோக்கஸு, அவங்க ரொம்ப டிசிப்ளின். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் சுரேஷும் பிரசனாக ஓடுறதுனால தான் நான் ஒழுக்கமாகவே இருந்தேன். ஏன்னா நம்ம க்ரௌடு ரொம்ப பெருசு, மிக்சடு க்ரௌடு, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க. ஆனால் சாமியும் ஒரு பெரிய காரணம். அந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன் அவன். இந்து சாமி எல்லாம் நல்லா இருங்க, அவங்க ஒய்ஃப் இந்து சாமியோட ஒய்ஃபு எல்லாம் நல்லா இருங்க, 2 குழந்தைகளோட ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என் வாழ்க்கையிலலாம் பெரிய கிஃப்ட்டுடா நீ எல்லாம் வந்ததுக்கப்புறம். எனக்குள்ளே இருந்த அந்த ஹாரபுளான எல்லா விஷயம் வந்து வெளியில் வராமல் அது பெரிய ப்ரெடாமினண்ட்டாக அது பெரிய ரோல் எடுத்து ப்ளே பண்ணாமல் நானும் வந்து நல்லபடியாக ஒழுக்கமாக குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஹெல்த் விட்டுட்டுன்னு எல்லாம் திட்டுவீங்க சண்டை போடுவீங்க. மற்றபடி வந்து யார் பின்னாடியும் போகாமல் அதே மாதிரி வந்ததுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பேஸெல்லாம் ஒரு காரணம்னு நம்புகிறேன். நீ என்னை பார்த்து நேசிச்சது தானே நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்கிறதாண்ட நான் ஒரு பையனையும் பிள்ளையும் அப்படி வச்சுக்கிறேன் கூட இருக்கிறவங்கள. அவங்களே ஒரு ஃபேமிலியாக நம்மளுது அப்படின்னு சொல்லி நீ எப்படி என்ன ஓன் பண்ணிக்கிட்டியோ அந்த பழக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். என்னை ஓன் பண்ணிக்குவோம் அப்படி கம்ப்ளீட்டாக ஓன் பண்ணிக்குவோம் அப்படி. அம்மா இல்லாத பையன் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்டா என்னால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, அதுதான் விஷயமே. நான் ஒன்றும் பெரிய குடும்பத்தில் வந்துடல, என்னால் அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்னை இழுத்து பிடிச்சி வச்சு கடைசி வரைக்கும் நான் இன்ஜினியரிங் படிக்கணும் போகிறான்னது உங்கள் அப்பா. எல்லாம் எனக்கு என்ன போலீஸ் ஆக்கணும்னு சொன்னது உங்கள் அப்பா, இல்லாட்டி சினிமாவுக்கு அனுப்பிச்சுட்றேன்னு சொன்னது உங்கள் அப்பா. எல்லாத்துக்குமே கடைசியில் கல்யாணம் வரைக்கும் வந்து கூட இருந்து எல்லாத்துக்கும் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு மனுஷன். நம்பினாங்க. அவன் வந்து படித்து கெரியர் அப்படிலாம் போகும்போது திடீர்னு வந்து லவ் நான் கல்யாணம் பண்ணுவோம்லாம் வந்து நிற்கும் போதெல்லாம் அப்போ எம்சிஏ போய் படிக்கிறோன்னு பயங்கர சந்தோஷப்பட்டார். அப்போ சொன்னார், அவர் சொன்ன வார்த்தை தான் இது, நல்ல வேலை இன்ஜினியரிங் படிக்கலைன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், அட்லீஸ்ட் எம்சிஏ படித்து நீ அவனுங்களோட போயிடணும்னு. அதான் சொன்னார்ப்பா. அது எனக்கு யாருமே வாழ்க்கையில் சொல்ல அவர் சொன்னார். இவனுங்கெல்லாம் படித்து பெருசாக இன்ஜினியரிங் படிக்கிறான்லாம் இவர் தான் பையனுக்கு படிக்க வைக்கிறாரு. இவனுங்கெல்லாம் படித்து பெருசாக போகிறான்னு நினைக்காத, நீ இதை விட நீ பெருசாக வருவேன், அம்மா இல்லாத பையன் நீ பெருசாக வருவீங்கிற அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட. அவரும் கொஞ்சம் அவங்க அம்மா இல்லாமல் சித்தியெல்லாம் இருந்து அப்படி தானே வளர்ந்துருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னார் என்கிட்ட. இந்த மாதிரி அதொன்று சொன்னார். எம்சிஏ படித்ததுக்கு சந்தோஷப்பட்டார். அப்போ சொன்னார், இவனுக்கு முன்னாடி நீ பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிடணும், இவனுக்குலாம் டிசிஎஸ் போகிறக்கு முன்னாடி நான் போயிட்டேன் அப்படி சொன்ன. அப்படி அந்த இவனுக்கு முன்னாடி நீ முன்னாடி போயிடணும், நல்ல வேலை இது படிச்சுட்டு இது சமமாகிடுச்சுப்பா, இது ஈக்குவல் ஆகிடுச்சுப்பா, இப்போ இன்ஜினியரிங் படிக்கலின்னு கவலை இல்லைன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். யாருமே சொல்லதெல்லாம் அவர் தான் சொன்னார். தியாகராஜன் அப்பா தான் சொன்னார். அதெல்லாம் பெரிய சந்தோஷம். அவங்க வந்து எனக்குலாம் ஒரு பெரிய சப்போர்ட் போன மாதிரி தான். அவர்லாம் அவர் நல்ல சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. இன்னும் 10-20 வருஷம் இருந்திருக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. காசில் ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க, குடும்பத்துக்காக தான் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் இவனை சுற்றி தான் இருந்தாங்க. அதனால் பையனெல்லாம் வரணும் அப்படின்ட்டு இவன் ரொம்ப சூப்பராக வந்துட்டான். எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து என்னோடய எண்ணத்தை வந்து பிரதிபலித்த ஒரு ஆள் அவர், என் மனசை பிரதிபலித்தவர் அவர். அவரோட தான்ப்பா நான் என்னோடய ஜேர்னி நிறையா இருந்துச்சு. அவரோட தான் கீழக்கரை போயிட்டு வந்தது, அவரோட தான் நான் நிறைய பேசுவேன், அவரோட தான் கூட இருப்பேன். அவர் ரொம்ப பேசின ஒரு சாமியோட ஃப்ரெண்ட்ஸில் அவர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஆள் நான் தான். எல்லாத்தையும் சொல்லுவார் எங்கிட்ட, எனக்கு எல்லாமே சொல்லுவார். என்கிட்ட அவரோட பிரச்சனை பூரா என்கிட்ட சொல்லுவார். எனக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒன்றா தான் இருப்போம். நான் போய் கூட வந்து பேசிகிட்டு இருப்பேன். இவனுக்கு டைம் கிடைக்காது. ஒன்றா அம்மா கூப்பிட்டு குறை வச்சுக்க, இல்லாட்டி அப்பா கூப்பிட்டு குறை வச்சுக்கோங்க. இவன் தான் சொல்லுவான், விடுங்க போது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே கூப்பிட்டு போயிடுவோம். அப்படி நாங்கள் பேசுகிற அடல்ட் சப்ஜெக்டில் அப்பா அம்மா வச்சுட்டு எப்படி பேசுகிறது. இவனுக்கு கொஞ்சம் கூட அந்த அந்த உள்ளத்தில் இந்த படம் பார்த்து நான் அப்பயே சொல்லி கிரியேட் பண்ணிட்டு பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இவன் அம்மாவை கூப்பிட்டு வாங்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அம்மா இல்லை, அதனால் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்டாச்மெண்ட்டு, அம்மா அப்படின்னு எங்கே போனாலும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்டா அதுக்குன்னு போய் உள்ளத்தெளித்த படத்துக்கு அம்மா வட கூப்பிட்டு போவீங்க அப்படின்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சாமி, உன்னை பற்றி பேசுனது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் கண்டிப்பாக உன்னை பற்றி சொன்னது 1% தான்டா இருக்கும். உன்னை பற்றிலாம் 91% 99% வெளியெல்லாம் பேச முடியாது. அப்படி தான் நம்மளாம் மாதிரி
அந்த ஃபோன்லாம் அவங்க வீட்டில் இருந்தால் பண்ணியிருக்கிறேன் நிறையா. அவங்க வீட்டில் ஃபோன் இருக்கும் நிறைய பேர். ஒரு பிரபாவோட தம்பி மணி வர சொல்லி ஃபோன் பண்ணி தர சொல்லிலாம் பேசியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு எல்லா விஷயத்துக்கும் என் லைஃப்பில் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல நண்பனாக இருந்து நான் இந்த பொசிஷனில் இருந்ததுக்கு நான் பெருசாக வரலின்னு ஒரு பெரிய வருத்தம் அவனுக்கு இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் இது விட்டுட்டேன் அப்படின்லாம். அப்பா நீங்கள் ரெஸ்ட் இன் பீஸ். உங்கள் வார்த்தையில் என் மனசில் இன்னுமே இருக்குது. எனக்கு வாழ்க்கையில் அப்பாடா இன்ஜினியரிங் படிக்கல, எம்சிஏ படிச்சுட்டு ஈக்குவல் ஆயிடுச்சுப்பா, அதுவும் சமம்ப்பா, இதே வேலை அதுக்கும் கிடைக்கும். இவனுக்கு முன்னாடி நீ போகணுங்கிறாரு. இவரே பணத்தை கட்டி படிக்க வச்சு போட்டு அவங்க பையனை அவனுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாரு. நீ போயிடுவேன், அவனுக்கு முன்னாடி நீ போகணும் பாரு. வலி அவருக்கு வந்து எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு வலிக்குதுங்கிறது அவருக்கு வலிக்குது. உழைச்சிட்டு விட்டு கொடுக்காம சொல்கிறார். இவனை எல்லாத்துக்கு முன்னாடி நீ போயிடுவீங்கிறார். இவனெல்லாம் பெருசாக படித்து ப்ரூவ் பண்ணி 200க்கு 200 வாங்கி பெரிய மார்க் வாங்கி பெருசாக இன்ஜினியரிங் காலேஜில் படித்து வர்ற பசங்க இவனுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நீ போவீங்கிறார். ஜெயச்சந்திரராஜ் முன்னாடி சொல்கிறாரு. அதுவே எல்லாத்துக்கு முன்னாடி கணக்கு போவேண்டா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் யாருமே சொன்னதில்லை. அதனால் ரொம்ப ஹாப்பி உங்களை பற்றி. இந்த மாதிரி ஒரு குடும்பம் என் லைஃப்பில் இருந்தது ஒரு பெரிய சப்போர்ட். அந்த ஸ்டேஜில் இருந்ததெல்லாம் இன்றைக்கி யார் வேணா இருக்கலாம் டிஎஸ். இன்றைக்கி அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத நாள் இப்படியெல்லாம் இருந்து நீங்கள்லாம் உருவாக்கின ஒரு ஆள் தான் நான். உங்கள் ப்ராடக்ட் தான் நான். அதனால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளை வேண்டிக்கலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். சாமி லவ் யூடா. கொஞ்சம் மிக்ஸ்டு எமோஷன்ஸும் வந்துருச்சு அப்பா அம்மாவை பற்றி பேசும்போதெல்லாம். இந்த டைம் அம்மாட்டெல்லாம் சொல்லி வை. அவங்க மாறி எங்கேயும் போயிட வேண்டாம், அங்கேயே இருக்கும் கோயம்புத்தூர் அங்கேயும் எங்கேயோ அந்த வேலை அப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் வந்து இப்போ அப்படியே காலில் சக்கரத்தை கட்டி சுற்றுற மாதிரி தான் தவிர எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணும், ஒவ்வொரு நாள் தங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் போன. ஒரு பிரேமாக்கா வீட்டில் பிரேம்ஸ் வீட்டில் மட்டும்தான் இருந்த ஒரு நாள். இந்த டைம் போனால் நான் கண்டிப்பாக அம்மாவையெல்லாம் பார்க்குறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் ஒரு நாள் பிரசன்னா வீட்டுக்கெல்லாம் போகணும். எல்லா வீட்டுக்கும் போகிறேன், சுரேஷ் வீட்டுக்கும் போகணும், எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை.